வணக்கம் அன்பு நண்பர்களே, இன்றைய ஆய்தெழுத்து நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறோம். கடந்த 9 மாதத்தில் 3வது முதலமைச்சரை தமிழகம் சந்தித்திருக்கிறது. 2016 மே மாதத்துக்கு பிறகு 2வது முறையாக 32 ஆண்டுகால வரலாற்றை முறியடித்திருந்தார் மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா. 2வது முறையாக திரும்பவும் தேர்ந்தெடுக்கப்பட கன்சிக்யூட்டிவாக ஒரு அரசாங்கம் நடந்தது. அதன் பிறகு அவருடைய மரணத்துக்கு பிறகு டிசம்பர் 5ஆம் தேதி அடுத்த முதலமைச்சராக திரு பன்னீர்செல்வம் அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டிருந்தார். தற்போது இந்த 9 மாதத்தில் 3வது முறையாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய சட்டமன்ற குழு தலைவராக நெடுஞ்சாலைத்துறை அமைச்சராக இருந்த திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தமிழகத்துடைய 21வது முதலமைச்சராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார். அவருடன் சேர்த்து மொத்தமாக 31 அமைச்சர்கள் இன்று பதவியேற்றிருக்கிறார்கள். சனிக்கிழமை, நாளை மறுதினம் சனிக்கிழமை 18ஆம் தேதி சட்டமன்றம் கூட இருக்கிறது. தன்னுடைய பெரும்பான்மையை நிரூபிக்க முயற்சிக்கிறார் திரு பழனிசாமி அவர்கள். 15 நாட்கள் அவகாசம் இருந்தாலும் கூவத்தூர் விடுதியில் ரொம்ப அதிகமான நாட்கள் தங்க முடியுமா அப்படிங்கிற சந்தேகமானு தெரியல. நாளை மறுநாளே அந்த முயற்சியை ஆளுங்கட்சி எடுத்திருக்கிறது. மீண்டும் முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம், இந்த பதவியேற்பெல்லாம் முடிந்து அந்த நினைவிடங்கள் எல்லாம் அஞ்சலி செலுத்திவிட்டு பொறுப்பு ஏற்றுவிட்டு மீண்டும் அத்தனை பேரும் அமைச்சர் பெருமக்கள் உட்பட அத்தனை பேருமே கூவத்தூர் விடுதிக்கு சென்றிருக்கிறார்கள். ஸோ நாளை மறுதினத்திலிருந்து அந்த நம்பிக்கை வாக்கெடுப்பில் முழுமையாக முடித்த பிறகுதான் அவருடைய இயல்பு வாழ்க்கைக்கு திரும்புவார்கள் என்று கொள்ளலாமா என்று தெரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது. இதில் இந்த ரவுண்டில் நிச்சயமாக திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்களுக்கு ஒரு பின்னடைவு. முதலமைச்சராக இன்று மாலை 4 மணி வரை இருந்த திரு பன்னீர்செல்வம் அவர்கள் தற்போது முன்னாள் முதலமைச்சராக 3வது முறையாக ஆகியிருக்கிறார். இந்த ரவுண்டில் நிச்சயமாக அதிமுகவுடைய பொதுச்செயலாளர் சசிகலாவுடைய வெற்றி, அவரால் துணை பொதுச்செயலாளர் நியமிக்கப்பட்டிருக்கக்கூடிய திரு டிடிவி தினகரன் மற்றும் அவரால் முதலமைச்சராக பரிந்துரைக்கப்பட்டிருக்கக்கூடிய திரு எடப்பாடி பழனிசாமி அத்தனை பேருமே இந்த ரவுண்டில் வெற்றி பெற்றிருக்கிறாங்க. இது ஒரு இறுதிச் சுற்றாக பார்க்க முடியுமா? ஃபைனல் ரவுண்ட்லேயே அவர்கள் வென்று விட்டார்கள் என்று பார்க்க முடியுமா? அல்லது இதில் இந்த ரவுண்டில் இவங்க அடுத்த ரவுண்ட் என்ன ஆகுங்கிறத பொறுத்திருந்து பார்க்குற மாதிரி இன்னும் சம்மோ ரவுண்ட்ஸ் எல்லாம் இருக்குதா? எதிர்க்கட்சி தலைவர், திராவிட முன்னேற்ற கழகத்துடைய செயல் தலைவர் திரு ஸ்டாலின் அவர்கள் இந்த இடத்துல ஒரு சந்தேகத்தை எழுப்பியிருக்கிறாங்க. 15 நாள் அவகாசம் அப்படிங்கிறது மீண்டும் ஒரு முறை குதிரை பேரத்துக்கான ஒரு முயற்சியை ஏற்படுத்தி விடக்கூடாது, அதில் ரொம்ப கவனமாக இருக்கணும்னு ஆளுநருக்கு கோரிக்கை விடுத்திருக்கிறார். அதனுடைய விளைவாகவோ என்னமோ 2 நாட்கள்லேயே 48 மணி நேரத்துக்குள்ளாக நம்பிக்கை வாக்கெடுப்பும் கூட நடக்க இருக்கிறது. இது பொதுச் செயலாளராக சசிகலா அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட செல்லாது என்று இன்னமும் அந்த விஷயத்தை தொடர்ந்து தேர்தல் ஆணையத்தில் முறையிடுகிறார்கள் அதிமுகவில் திரு பன்னீர்செல்வம் ஆதரவில் இருக்கக்கூடிய பாராளுமன்ற உறுப்பினர்கள். அதே போல நீதி கேட்டு ஒரு நெடும் பயணம் மேற்கொள்ள இருக்கிறேன் என்று முன்னாள் முதலமைச்சர் திரு பன்னீர்செல்வம் அவர்கள் அறிவித்திருக்கிறார். தர்ம யுத்தம் தொடரும் என்று சொல்லியிருக்கிறார். பதவியேற்பு முடிந்த 10 நிமிடங்களுக்கு உள்ளாகவே ஒரு 4:55 மணி வாக்கிலேயே திரு சி.வி. சண்முகம் சட்டத்துறை அமைச்சர் மற்றும் முன்னாள் முதலமைச்சர் திரு பன்னீர்செல்வம் அவருடைய இல்லத்தின் அருகிலேயே பிரச்சனைகள் நடந்தது, கல்வீச்சுகள் நடந்தன, தாக்கப்பட்டன, இந்த மாதிரி ஒரு சர்ச்சையெல்லாம் நடந்தது. மீண்டும் ஆரம்பித்து விட்டார்கள் அப்படிங்கிற விமர்சனம் எழுந்தது. யார் மீது தப்பு என்ற கோபமும் கூட வந்தது. இதில் மாறி மாறி விசாரிக்க வேண்டிய விஷயங்கள் கூட நிறைய இருக்கின்றன. இவையெல்லாம் பட்டு தான் ஒட்டுமொத்தமாக நாம் இன்றைய ஆய்தெழுத்து நிகழ்ச்சியில் விவாதிக்க இருக்கிறோம். எடப்பாடி வென்றது இறுதிச் சுற்றா, இன்னமும் இருக்கிறதா என்ற தலைப்பில் நிகழ்ச்சி. இந்த பகுதியில் நம்முடைய முன்னாள் அமைச்சரும் பாடநூல் கழகத்துடைய தலைவராக இருக்கக்கூடிய திருமதி வளர்மதி நம்மோடு இணைகிறார். உங்களை நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். அதேபோல் மூத்த வழக்கறிஞர் திரு தமிழ்மணி நம்மோடு இணைகிறார். உங்களை நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். அதேபோல் மூத்த பத்திரிகையாளர் திரு ரமேஷ் நம்மோடு இணைகிறார். உங்களை நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். நான் முதல்ல திரு தமிழ்மணிகிட்ட இருந்து ஆரம்பிக்கலான்னு பார்க்குறேன். அரசியல் கட்சிகள் மாச்சரியங்களை தாண்டி திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருப்பது ஒரு எப்படிப்பட்ட தேர்வாக நீங்கள் பார்க்குறீங்க? வெளியிருந்து சட்டம் விஷயங்கள் தாண்டி ஒரு சாமானிய மனிதனாக இந்த தேர்வை நீங்கள் எப்படி பார்க்கிறீங்க? அவர் இன்றைக்கு பொதுச் செயலாளராக இருக்கிற திருமதி சசிகலா அவர்களால் நியமிக்கப்பட்டிருக்கிறார். அவர் அந்த நியமனத்தின் அடிப்படையில் ஆளுநர் அவர்கள் அவரை அழைத்து அவர் கொடுத்த பட்டியலை ஏற்றுக்கொண்டு அவருக்கு பதவி பிரமாணம் செய்து வைத்து அவருடைய பலத்தை நிரூபிக்க சொல்லியிருக்கிறார். இதை தவிர இதில் விசேஷமாக திரு பழனிசாமியினுடைய பங்கு இருப்பதாக நான் எதுவும் கருதவில்லை. மற்றவர்களால் ஆளப்படக்கூடிய, மற்றவர்களால் வழிநடத்தப்படக்கூடிய ஒருவராகத்தான் இருப்பார் சந்தேகப்படுறீங்களோ? அது இந்த சூழ்நிலையில் ஒருவர் பதவிக்கு உட்கார்ந்த உடனேயே அவரை பற்றி ஒரு கருத்து சொல்வது என்பது சரியாக இருக்காது. இதுவரை அவர் ஒரு மக்கள் தலைவராகவோ செயல்திறன் மிகுந்த ஒரு ஹீரோவாகவோ தன்னை அவர் இதுவரை நிரூபிக்கவில்லை. அதனாலேயே
அவர் அப்படி இருக்க மாட்டார் என்று நினைப்பதும் தவறு. திரு ரமேஷ் அவர்கள்ட்ட கேட்க விரும்புகிற விஷயம், நீங்கள் அவர் சட்டமன்ற 89 சட்டமன்ற உறுப்பினர் அந்த காலத்துலேருந்து முதல் முறையிலேருந்து பார்த்துருக்குறீங்க. ஜெயலலிதா ஜானகி அணின்னு இருந்தபோது ஜெயலலிதா அணியில் அவர் இருந்து போட்டிட்டு சட்டமன்ற உறுப்பினராக 89 முதல் முறை தேர்ந்தெடுக்கப்பட்டார் என்னுடைய நினைவு. ஸோ அன்னிலேருந்தே பார்த்துருக்கீங்க. அதுக்கு பிறகு அமைச்சரானார். மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதாவுடைய அன்பை பெற்றவராக இருந்தார். அந்த டாப் 5ல் அவர் இருந்தார். எல்லாமே ஓடிட்டு இருந்துச்சு. அவருடைய சாய்ஸ் வந்து திரு செங்கோட்டையன், திரு ஜெயக்குமார் போன்ற சீனியர்களுக்கு வந்து வாய்ப்பு கொடுக்காத விஷயமா பார்க்குறீங்களா? இல்லை இந்த இடத்துல சந்தேகத்துக்கு அப்பாற்பட்ட லாயல்ட்டி தான் அந்த இடத்துல பார்க்கணும், அதனால இதுதான் வந்து சரியான தேர்வுன்னு பார்க்குறீங்களா? திரு பழனிசாமியோட தேர்வை நீங்கள் எப்படி அணுகுறீங்க? நீங்கள் குறிப்பிட்டது போல இப்போது முதலமைச்சராக பொறுப்பேற்றிருக்கக்கூடிய திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அம்மா அவர்களுடைய அன்புக்கு பாத்திரமாக இருந்தவர் என்பதை மறுப்பதற்கில்லை. ஆனால் கட்சியிலே சீனியாரிட்டி என்று பார்த்தால் திரு செங்கோட்டையன் அவர்கள் தான் மூத்தவர். 77ஆம் ஆண்டு முதல் அவர் தொடர்ந்து சட்டமன்ற உறுப்பினராக இருந்திருக்கிறார். 96ஆம் ஆண்டு தேர்தலில் மட்டும்தான் அவர் தோல்வியுற்றார். பிறகு அம்மாவுடைய அரசிலே கூட பார்த்தாலும் அம்மாவினுடைய அமைச்சரவையில் அமைச்சராக இருந்தவர் என்ற முறையிலே நீங்கள் கணக்கில் எடுத்துக்கொண்டாலும் 1991 அம்மாவுடைய ஆட்சி முதல் முறையாக மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்களுடைய ஆட்சி தமிழகத்தில் அமைந்த போது அப்போது அமைச்சராக இருந்தவர். அந்த தேர்தலிலே சுற்றுப்பயண திட்டத்தை வகுத்து கொடுத்து மிக முக்கியமான தளபதியாக இருந்தவர். 89 அதிமுக இரு கூறுகளாக பிளவுபட்ட போது திரு திருநாவுக்கரசர், திரு KKS ராமச்சந்திரன் அவர்கள் என்ன பணியாற்றினார்களோ அவர்களுக்கு மிகவும் உறுதுணையாக இருந்தவர். திரு மறைந்த முதலமைச்சர் அவர்களுடைய மிகுந்த நம்பிக்கைக்குரிய தளபதியாக இருந்தவர். அவர் இன்றைக்கு வாய்ப்பு கிடைக்காதது என்பது ஒரு ஏமாற்றத்துக்குரிய ஒன்றுதான். ஏமாற்றத்திற்கின்ற அவருக்கு ஏமாற்றத்துக்குரிய ஒன்றுதான். இன்னும் சொல்லப்போனால் அவரை சார்ந்தவர்கள், அவருடைய ஆதரவாளர்கள், இவர்களுக்கு மத்தியிலெல்லாம் நிச்சயமாக பெருத்த ஏமாற்றம் இருந்திருக்கும், இல்லை என்று நாம் சொல்ல முடியாது. ஆனால் அதே நேரத்தில் இவருடைய விசுவாசம் என்பது, திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய விசுவாசம் என்பது கேள்விக்குரியதல்ல. அவரும் கட்சியிலே 89 இருந்திருக்கிறார். 2 முறை நாடாளுமன்ற உறுப்பினராகவும் அவர் வாய்ப்பளிக்கப்பட்டது. ஒரு முறை வெற்றி பெற்றார் என்று கருதுகிறேன். ஒரு முறையோ 2 முறையோ வெற்றி பெற்றிருக்கிறார். அவரும் கடந்த முன்னாள் முதலமைச்சர் அவருடைய அன்புக்குரியவராகத்தான் இருந்தார். சீனியாரிட்டி என்று பார்த்தால் செங்கோட்டையன் பழுத்த அனுபவஸ்தர். கட்சி விவகாரங்களிலும் சரி, ஆட்சி விவகாரங்களிலும் சரி. திரு எடப்பாடி பழனிசாமி மாவட்ட செயலாளராக இருந்திருக்கிறாரே தவிர செங்கோட்டையனை போல மாநில அளவிலான தொண்டர்களுடைய அறிமுகம் பெற்றவர் அல்ல, தொண்டர்களிடம் ஆதரவு பெற்றவர் அல்ல. செங்கோட்டையன் தொண்டர்களிடம் நேரடியாக தொடர்புடையவர், ஆதரவு பெற்றவர். அவருடைய அமைச்சராக இருந்தபோது மிக எளிமையாக அணுகக்கூடியவராக இருந்திருக்கிறார். அந்த அளவில் அவருக்கு ஒரு ஏமாற்றம் இருந்திருக்க வாய்ப்பு உண்டு. திருமதி வளர்மதி அவர்கள்ட்ட கேட்க விரும்புகிற விஷயம், ஒய் எடப்பாடி பழனிசாமி? ஒவ்வொருத்தரையும் ஒரு தேர்ந்தெடுக்கிறதுக்கு பின்னாடியில் ஒரு காரணங்கள் நம்ம புரிந்து கொள்ள முடியும். திரு பன்னீர்செல்வம் அவர்கள் முதல்ல 2001 தேர்ந்தெடுக்கப்படும் போது திரு தினகரன் உள்ளிட்டவர் அத்தனைவருடைய அறிமுகம் அவங்க பண்ணியிருந்தாங்க. 98-99 தேர்தல் பண்ணிலாம் எப்படி ஆட்டினாங்கன்னு சொல்லியிருந்தாங்க. அந்த குடும்பத்துக்கு ரொம்ப வேண்டப்பட்டவங்களாக இருந்தாங்க. சிலருடைய பார்வையில் அதை சேர்ந்த சமூகத்தை சேர்ந்தவங்களாக இருந்தாங்க. இந்த மாதிரி பல காரணங்களால் அந்த ஒரு அமைதியான முகம், தோற்றம், செயல்பாடு எல்லாமே கூட பார்க்கலாம். ஆரம்ப காலத்துலேருந்து கட்சியில் இருந்துருவாங்க. திரு எடப்பாடி பழனிசாமியை தேர்ந்தெடுத்ததற்கு இல்லை, இவர் தான் நம்ம வர விரும்பின பிளேஸில், சசிகலா அவர்கள் வர தயாராக இருந்த ஒரு இடம், அந்த இடத்துல வர்றாங்கன்னு ஒய் எடப்பாடி பழனிசாமிங்கிற கேள்விக்கு பதில். அதாவது அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்பது ஒரு மிகப்பெரிய கட்சி. புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் ஆரம்பித்து புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் வளர்த்து மிகப்பெரிய, இந்தியாவிலேயே ஒரு மிகப்பெரிய 3வது இடத்திலே இந்த கட்சியை உருவாக்கி வைத்துவிட்டு போயிருக்கிறார். அந்த கட்சிக்கு பொதுச் செயலாளரை அனைவருமே சேர்ந்து தேர்ந்தெடுத்து பொதுக்குழுவிலே தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு மரியாதைக்குரிய சின்னம்மா அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டார்கள். ஒரு கட்சி என்று சொன்னால் பெரும்பான்மையான சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்கிற போது பொதுச் செயலாளருடைய அனுமதியோடு சட்டமன்ற உறுப்பினர்கள் கூட்டத்தை கூட்டி அனைவருடைய ஒருமித்த ஆதரவு யாருக்கு இருக்கிறது என்பதை பொதுச் செயலாளர் பார்த்து தேர்வு செய்திருக்கிறார். இதில் எப்படி, ஏன் என்கிற கேள்விக்கே இடமில்லை. அவர் வரக்கூடாது என்று எந்த சட்டமன்ற உறுப்பினராவது மறுப்பு தெரிவித்திருக்கிறார்களா? இங்கே மரியாதைக்குரிய சகோதரர் ரமேஷ் அவர்கள் இங்கே பேசுகிற போது சொன்னார் சீனியாரிட்டி என்று சொன்னார். சீனியாரிட்டி என்று சொல்லுகிற போது மரியாதைக்குரிய
முன்னாள் முதலமைச்சர் பன்னீர்செல்வம் அவர்கள் அவரை முதலமைச்சராக மறைந்த முதலமைச்சர் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் தேர்வு செய்கிற போது பொன்னியின் உள்ளிட்ட எந்த சீனியாரிட்டியையும் பார்த்து தேர்வு செய்வதில்லை. ஒரு பொதுச் செயலாளர் சட்டமன்ற உறுப்பினர்களை கூட்டுகிறார். 2 முறை அவர் முதலமைச்சராக, 3வது முறையும் அவர்தான் முதலமைச்சராக வந்திருக்கிறார். மருத்துவமனையிலே புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் இறந்த சமயத்திலே கூட அவர்தான் முதலமைச்சராக தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார். அப்போது யார் இவருடைய சீனியாரிட்டி என்ன, இவருக்கு என்ன தகுதி இருக்கிறது, இவர் எப்படி வந்தார் என்றெல்லாம் கேட்கவில்லை. இன்றைக்கு துணை பொதுச் செயலாளராக தேர்வு செய்யப்பட்டிருக்கிற மரியாதைக்குரிய சகோதரர் டிடிவி தினகரன் அவர்கள் அறிமுகப்படுத்தி, இவர் அமைதியானவர், சிறப்பாக பணியாற்றுவார், அம்மாவுடைய விசுவாசி, புரட்சித் தலைவனுடைய உண்மையான விசுவாசி என்று எடுத்துச் சொல்லித்தான் அப்போது தேர்வு செய்திருக்கிறார்கள். ஒரு கட்சியை விசுவாசம் என்பது மிக மிக முக்கியமான விஷயம். அதுவும் தலைமைக்கு விசுவாசம் என்பது அரசியல் கட்சிகளிலே ஒவ்வொரு தொண்டரும் பின்பற்ற வேண்டிய கடமை. அதிலே சட்டமன்ற உறுப்பினர்கள் அனைவருமே ஒன்று சேர்ந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் வர வேண்டும், அவர் இருக்க வேண்டும் என்று சொல்லுகிற போது ஒருமித்த ஆதரவோடு அவரை தேர்வு செய்திருக்கிறார்கள். அவ்வளவுதான். இவர் எப்படி வந்தார், ஏன் வந்தார் என்கிற கேள்விக்கே இடமில்லை. முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர், முன்னாள் முதலமைச்சர் திரு பன்னீர்செல்வத்துடைய ஆதரவாளர் திரு முத்துராமலிங்கம் நம்முடைய இணைகிறார். உங்களை இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். நான் முத்துராமலிங்கம் அவர்கிட்ட தான் நான் முதல் கட்ட கருத்தை கேட்கலான்னு பார்க்குறேன். திருமதி வளர்மதி அவர்கள் இடையில பேசிட்டு இருக்கும்போது இப்போ சொன்னாங்க, நான் வரணுங்கிற அவசியம் இல்லை, அந்த அம்மா தவிர வேற யாராவது வந்தா போதும் அப்படின்னு தான் முன்னாள் முதலமைச்சர் திரு பன்னீர்செல்வம் அவர்கள் சொல்லிக்கிட்டு இருந்தார். இப்போ அவரை போலவே இன்னொரு தொண்டராக இருந்த, எம்எல்ஏவா இருந்த, அமைச்சராக இருந்த திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் முதலமைச்சராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கார். அப்போ உங்க பர்பஸ் சால்வ் ஆயிருச்சே, நீங்க 10 பேரும் சேர்ந்துடணுமே. நான் தானா? நீங்க தான் திரு முத்துராமலிங்கம் சார். அதாவது முன்னாள் முதலமைச்சர் புரட்சித் தலைவி அம்மாவுடைய சோதனை காலங்களில் அரசியல் சூழ்ச்சிகளில் முதலமைச்சர் அம்மா அவர்களுக்கு கஷ்டம் வருகிற போது அவர்களாலேயே அந்த கஷ்டத்தை போக்கக்கூடிய மறுமருந்தாக ஓ பன்னீர்செல்வம் அவர்களைத்தான் 2 முறை முதலமைச்சராக மாண்புமிகு அம்மா அவர்கள் கொண்டு வந்தார்கள். அந்த அரசியல் சூழ்ச்சிகள் அவிழ்க்கப்பட்டவுடன் மாண்புமிகு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் புரட்சித் தலைவி அம்மாவிடத்தில் அந்த ஆட்சியை சிந்தாமல் சிதறாமல் ஒப்படைத்தவர் நம்முடைய மாண்புமிகு ஓபிஎஸ் அவர்கள். அந்த நிலையில்தான் இயற்கை நாங்களெல்லாம் கடவுளாக தெய்வமாக வணங்கிக் கொண்டிருந்த இதே முதலமைச்சர் அம்மா அவர்களுடைய மறைவுக்கு பிறகு 3வது முறையாக மாண்புமிகு ஓ பன்னீர்செல்வம் அவர்களை முதலமைச்சராக வர வேண்டும் என்று சொல்கிற போது அப்போதே அவர் வேண்டாம் என்று மறுத்திருக்கிறார். இதெல்லாம் நிறைய சொல்லிட்டாங்க. அவரும் கூட சொன்னார். என்னுடைய கேள்வி, நம்முடைய பேட்டி உட்பட அவர் என்ன சொன்னாரு, என்னையே தான் தேர்ந்தெடுக்கணும் அவசியம் இல்லைங்க, தொண்டர்கள்ல யாராவது ஒருத்தர் முதலமைச்சராக இருந்தா போதுங்க அப்படின்னு சொல்லி சொன்னார். அவரை போலவே இருந்த திரு எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் ஆக்கப்பட்டார். இல்ல கரெக்ட். இப்போ திருமதி சசிகலா அவர்கள் முதலமைச்சராக வந்ததுக்கு ஜெராக்ஸ் காப்பி தான் இப்போதைய முதலமைச்சராக பொறுப்பேற்றிருக்கிற எடப்பாடி பழனிசாமி அவர்கள். திருமதி சசிகலா அவருடைய நேரடி ஜெராக்ஸ் காப்பின்னு தான் சொல்லணும். அதாவது சசிகலா அவர்கள் முதலமைச்சராக வந்திருந்தால் என்ன நடக்குமோ அதே தவறுகள், அதே குற்றச்சாட்டுகள், அதே சீர்கேடுகள் தான் இன்றைக்கு முதலமைச்சராக பொறுப்பேற்றிருக்கிற எடப்பாடி பழனிசாமி அவர்கள் செய்வார்கள் என்று சொல்லுகிறேன். எதனால அப்படி சொல்றீங்க? இல்ல, அதாவது ஒரு உண்மையாக மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும் என்ற உணர்வு இருக்க வேண்டும். அது அப்படி இருந்து செயலாற்றினால்தான் இதய தெய்வம் மாண்புமிகு புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் உருவாக்கிற பல்வேறு சிறப்பு திட்டங்களை மக்களுக்கு கொண்டு செல்ல முடியும். திரு பழனிசாமிக்கு அந்த மாதிரியான ஒரு எண்ணம் இல்ல, நோக்கம் இல்ல, அந்த மாதிரி செயல்படக்கூடிய நபர் இல்லைன்னு நினைக்கிறீங்களோ? அவருக்கு இருக்குதோ இல்லையோ எனக்கு தெரியாது. ஆனா அவரை இன்னைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டிருப்பவர்களுக்கு அப்படி ஒரு எண்ணம் கிடையாது. ஏன்னா அவர் முன்மொழிந்தவர்கள் அப்படி அவரை செயல்பட விட மாட்டார்கள். தன் கட்டுப்பாட்டுக்குள்ளே தனக்கு சாதகமாக தான் சொல்வதை கேட்கக்கூடிய நிலையில்தான் இன்னைக்கு அவரை முன்மொழிந்த திருமதி சசிகலாவின் குடும்பம் அவரை வழிநடத்தும். இல்ல, இதே திரு எடப்பாடி பழனிசாமி தான் நீங்கள் தலைவராக ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய திரு பன்னீர்செல்வம் அவருடைய தலைமையிலான அமைச்சரவையில் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சராக இருந்தார். அதற்கு முன்னாடி நீங்கள்லாம் தெய்வம்னு சொல்லிக்கிட்டே இருக்கக்கூடிய செல்வி ஜெயலலிதா அவருடைய அமைச்சரவையிலேயே அமைச்சராக இருந்தார்.
அப்பெல்லாம் அவர் வந்து நல்லவர், இன்னைக்கு சாயந்தரம் 4 மணிலேருந்து கெட்டவர் ஆயிட்டாரா? இல்ல சார், அமைச்சராக இருக்கக்கூடிய எல்லோரும் நல்லவர்கள் தான். அம்மா அவர்கள் தவறானவர்களை உருவாக்கவில்லை. அம்மா புரட்சி தலைவியை பொறுத்தப்பட்டு தவறானவர்களை உருவாக்கவில்லை. தப்பு செய்தவர்களை உடனே தண்டிச்சிருக்கிறார், பதவி நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார். ஆனால் இன்னைக்கு அம்மாவின் மறைவுக்கு பின்னால் அதிமுகவை புரட்சி தலைவி அம்மாவின் செல்வாக்கை சூழ்ந்திருக்கக்கூடிய சில கூட்டம், திருமதி சசிகலாவின் தலைமையில் இருக்கக்கூடிய தனி கூடாரம், அவரை தன்னிச்சையாக அம்மாவின் புகழை நிலைநாட்டக்கூடிய அளவு செயல்பட விடாது. அதனால் தான் சசிகலா அவர்கள் முதலமைச்சராக இருந்தால் என்னென்ன தவறுகள் வருமோ, என்னென்ன முறைகேடுகள் நடக்குமோ, என்னென்ன அத்துமீறல் நடக்குமோ அது அத்தனையும் இப்போது பொறுப்பேற்றிருக்கிற எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மூலமாக நிறைவேற்றுவார்கள். ஓகே, நம்ம தொடர்ந்து விவாதிக்கிறோம். அதில் நிறைய கேள்விகள் கூட எழுந்திருக்கு. மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா வந்து தன்னுடைய மறைவுக்கு முந்தின நாள் வரை, அந்த நாள் வரை சசிகலாவை தான் கூடவே வச்சுட்டு இருந்தாங்க. உங்க எல்லாரையும் நம்பினதோட அதிகமாக அவங்க தான் நம்பினாங்க அப்படிங்கிறத நீங்க மறந்துடுறதுக்கு இல்ல. நான் கூட இருந்தாங்கன்றத நாங்க மறுக்கல சார். நான் வரேன், கூட இருந்தாங்கன்றத நாங்க மறுக்கல. ஓகே, நம்ம வந்து எப்படிப்பட்ட அதிகாரங்கள்லாம் அவங்களுக்கு வாய்ப்பெல்லாம் கொடுத்திருந்தாங்கிறது உங்க அத்தனை பேருக்குமே தெரியும். நம்ம தொடர்ந்து விவாதிப்போம். திருமதி வானதி சீனிவாசன் அவர்கள்ட்ட நான் கேட்க விரும்புகிற விஷயம், தமிழ்நாட்டில் பாஜக கால் ஊன்றதுக்காக சதி பண்ணுது, புறவாசல் வழியாக வருது, பாஜக எப்படி ஆட்சியை பிடிச்சிரும்னு நினைக்கிறாங்க அப்படின்லாம் நிறைய ஆகாவோன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. நீங்கள் பயங்கரமான விஷயங்கள்லாம் பண்ண போறீங்கன்னு பார்த்தா பொசுக்குன்னு அடுத்த முதலமைச்சர் வந்து பதவியேற்று போயிட்டாரு. பாஜகவுடைய முயற்சியெல்லாம் இவ்வளோதானா? பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாட்டில் ஆட்சி அமைக்கிறதுக்கான வாய்ப்புகள் என்ன இருந்தது? இதில் எதை வச்சு புறவாசல் வழியாக நாங்கள் வந்துடுவோம்னு சொல்லிட்டு இருந்தாங்க. எங்களிடம் எம்எல்ஏக்கள் இருந்திருந்தால், அணிகள் மாறி இருந்தால் அப்படின்னு சொல்லக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும்போது பாஜக இங்க பிளே பண்ணுது அப்படின்னு சொல்றதுக்கான சாத்தியங்கள் இருந்திருக்கலாம். ஆனா சட்டசபையில் வந்து எம்எல்ஏக்கள் இல்லாத ஒரு கட்சி ஆளுகின்ற மத்தியில இருக்கக்கூடிய கட்சியாக இருக்கின்றது. கவர்னர் மத்திய அரசாங்கத்தால் நியமிக்கப்படுகிறார். அவர் முடிவெடுக்கக்கூடிய சில கால அவகாசத்திற்கு உள்ளாக இங்கு தமிழகம் காவிமயமாக்க துடிக்கிறார்கள். பாஜக புறவாசல் வழியா வந்திருக்கு. எத்தனை குற்றச்சாட்டுகள் எங்க மேல. இன்னைக்கு என்ன நடந்திருக்கு? கவர்னர் முடிவெடுத்து விட்டார். ஒரு அரசாங்கம், இன்னைக்கு புதிய முதலமைச்சர் பதவியேற்றிருக்கிறார். அவ்வளவுதான் பொசுக்குன்னு கேக்குறீங்கன்னா நீங்க அப்ப எதை எதிர்பார்த்திருந்தீங்க? உங்க ஆட்சி மலராதான் நாடு முழுக்க எதிர்பார்த்துட்டு இருந்த மாதிரி தான். எங்க ஆட்சி தேர்தலை நேர்மையா சந்திச்சு மக்களோட நம்பிக்கையை பெற்று நிச்சயமா தமிழ்நாட்டில் நடக்கும். என்னுடைய கேள்வி திருமதி வானதி, இன்னைக்கு பாத்தீங்களா நம்ம வந்து கவர்னர் எப்படி அருமையா செஞ்சுட்டாருன்னு சொன்னா, இந்த சட்டமன்ற குழு தலைவருடைய தேர்வு இன்று நடந்ததல்ல, 14ஆம் தேதியே நடந்தது. 14ஆம் தேதி ஒரு முறை அழைத்து, 15ஆம் தேதி ஒரு முறை அழைத்து, 16ஆம் தேதி ஒரு முறை அழைத்து, காலையில 10 மணி வரைக்கும் சொல்லாம என்னதுக்காக கூப்பிட்டுருக்காங்க தெரியாம இவ்வளவு தூரம் மாத்தி மாத்தி இழுபறி பண்ண இதே சட்டமன்ற குழு தான், இதே தலைவர் தான், இதே திரு டிடிவி தினகரன் தான். இவ்வளவும் நடந்து முடிஞ்சிருச்சு. 3 நாள் தாமதத்துக்கான காரணம் என்ன? அப்ப என்ன யோசிச்சீங்க? 14ஆம் தேதி என்ன இருந்தது, என்ன மாறியது? 16ஆம் தேதி என்ன நடந்து விட்டது? அதாவது குறிப்பாக கடந்த ஒரு வார காலமாக என்னவெல்லாம் நடந்துட்டு இருக்கு, எந்தெந்த இடத்துல என்ன நடந்துட்டு இருக்குன்னு உங்களை மாதிரி மீடியாக்கள் 10 நிமிஷத்துக்கு ஒரு தடவை தான் போட்டு காட்டிட்டு இருக்கீங்களே. ஆக ஒரு நிலையற்ற தன்மை அப்படிங்கிறது தமிழகத்தில் நிலவி வருதுங்கிறது எல்லாத்துக்கும் கண்கூடா வெளிச்சமா தெரியுது. இல்ல, நான் வந்து கடந்த 5ஆம் எம்எல்ஏக்கள் சுதந்திரமாக இல்லை. நல்ல பாயிண்ட்க்கு வந்தீங்க. எம்எல்ஏக்கள் சுதந்திரமாக இல்ல அப்படின்னா இன்னைக்கு காலைல சுதந்திரம் ஆயிட்டாங்களா? எல்லாரும் பதவி ஏற்று நேரா திரும்ப கூத்துரு போயிட்டாங்க. உங்களுக்கு தெரியுமா? கரெக்ட், கட்டாயம். அதனால தான் சொல்றோம், இன்றைக்கு கூட தேர்ந்தெடுக்கப்பட்டு இருக்கக்கூடிய அரசாங்கம், பதவியேற்று இருக்கக்கூடிய அரசாங்கம் எத்தனை நாள் இந்த எம்எல்ஏக்களை இந்த மாதிரி வச்சிருக்க முடியும்? சரி, வாக்கெடுப்பு வரைக்கும். அதற்கு பின்னாலும் ஒரு பெரும்பான்மைக்கு சற்று பக்கத்தில் இருக்கக்கூடிய நிலை இருக்கிறது. உண்மையா பொய்யான்னு தெரியாது. ஆனால் எம்எல்ஏக்களுக்கு பேரம் நடந்திருக்கிறது, இத்தனை அமௌண்ட் இருக்கு, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் உங்களை மாதிரி மீடியாக்காரர்கள் சொல்கிறார்கள். இந்த மாதிரி எல்லாம் நடந்திருக்குங்க, இதெல்லாம் மாதிரி ஒவ்வொரு எம்எல்ஏக்கு தலைக்கு இவ்வளவு சொல்லி இருக்காங்க. நாங்க உண்மை எதுன்னு எங்களுக்கு தெரியாது. ஆனாலும் வந்த உண்மை எதுவும் தெரியாதுன்னு சொல்லிட்டு லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான பங்க பார்க்கக்கூடிய தொலைக்காட்சியில எல்லாத்தையும் சொல்லிடுவேன். ஆனா நான் சொல்லலங்க அப்படின்னு சொல்லிடுறதா? இது ஒரு நல்ல ட்ரிக்கா தெரியுது. முதல்வர்ல உண்மையா இல்லையா தெரியாதுன்னா அதுக்கு பேர் தகவலா? அதுக்கு பேர் வதந்தி. முதல்வர்ல நீங்க சொன்னீங்க பாஜக புறவாசல் பாஜக இல்ல, பாஜக புறவாசல் வழியா எந்த முயற்சியும் பண்ணல.
அப்படின்னு மத்தவங்கெல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. நாங்க எதுவும் பண்ணலன்னு சொல்லிட்டு அப்ப அது வந்து வதந்தியா இருந்தது. அதே மாதிரி ஒரு குற்றச்சாட்டு அதிமுக மேல வைக்கப்பட்டா இல்லங்க சொல்றாங்க, எல்லாரும் சொல்றாங்க, உங்களை மாதிரி மீடியா சொல்றாங்க அப்படின்னா இருக்கலாம். அதுதான் நான் சொல்றேன். நீங்க இந்த மாதிரியான செய்திகள், நீங்க அந்த செய்திகளையும் இதே மாதிரி தொலைக்காட்சிகள் எல்லாரும் சொல்றதை கேட்டுட்டு தானே இருந்தோம். நீங்க பிளே பண்றீங்களான்னு கேட்டீங்க, இன்னும் கடுமையான குற்றச்சாட்டெல்லாம் எங்க மேல வச்சீங்க. அப்ப இதே மாதிரியான விஷயங்கள் எங்களுக்கும் வருகின்றது. நீங்க எப்படி பாஜகவுக்கு மட்டும் தான் பேச முடியுமோ அது மாதிரி நான் வந்து என்னுடைய ஊடகத்துக்கு மட்டும் தான் பேச முடியும். எல்லா ஊடகத்திலயும் வரக்கூடியதுக்கு நான் பதில் சொல்ல முடியாது. நீங்க காங்கிரஸுக்காக பதில் சொல்ல மாட்டீங்க. நாங்களே அவங்களே எந்த கேள்வி எந்த ஊடகத்தினுடைய சார்பாக கேள்வி வைக்கப்படுகிறதோ அதுக்கு நாங்க பதில் சொல்லுவோம். இல்ல, என்னுடைய கேள்வி ரொம்ப எளிமையானது. 14ஆம் தேதி நீங்க வந்து குறிப்பிட்டது போல பிப்ரவரி மாதம் 5ஆம் தேதியிலிருந்து மாறி மாறி ஒரு நிலைப்பாடு, ஒரு திருப்பங்கள் நடந்துகிட்டே இருந்துச்சு. யாரும் மறுக்கல, கண்கூட அத்தனை பேரும் பார்த்தது. 14ஆம் தேதி மாலையில திரு எடப்பாடி பழனிசாமி தேர்ந்தெடுக்கப்பட்ட பிறகு 14, 15, 16 என்ன மாறிச்சுன்னு கேட்கிறேன். குறிப்பாக சொல்லணும் அப்படின்னு சொன்னா, அங்கிருந்து தப்பிச்சு வந்தேன்னு ஒரு எம்எல்ஏ பேட்டி கொடுக்கிறாரு. அங்க வந்து எம்எல்ஏக்களை வந்து அவர்களுக்கு வந்து உடல்நிலை சரியில்லைன்னா கூட அங்க பார்க்க முடியாத சூழ்நிலை இருக்குங்கிற இந்த மாதிரியான தகவல்கள் வந்துட்டு இருக்கு. அப்படி இருக்கின்ற பொழுது அது மட்டுமல்ல, ஒரு புதிதாக தேர்ந்தெடுக்கப்படுகின்ற சட்டமன்ற குழு தலைவர் கொடுக்கின்ற விஷயங்கள், அதற்கு பின்னால கவர்னர் அதுல வெறுமனே கையெழுத்து மட்டுமே போதுன்னு ஒரு கவர்னர் நினைச்சிருந்தா இந்த விஷயத்தை 10 நாளைக்கு முன்னாடியே முடிவெடுத்திருக்கலாமே. அதனால கவர்னர் அதற்கு ஒரு கால அவகாசத்தை எடுத்துக்கொள்கிறார். எம்எல்ஏ வந்து தப்பி வந்தேன், என்னை வந்து அடைச்சு வச்சிருந்தாங்க அப்படின்னு சொன்னதுல வழக்கு விசாரணை முடிந்து கைது நடந்து தண்டனை அனுபவிக்கப்பட்டு எல்லாம் முடிஞ்சு வச்சா? தப்பி வந்தாரா இல்லையாங்கிறதுல விசாரணையை கவர்னர் நடத்தி முடிச்சாரா? நீங்க 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 இல்லைங்க, இல்ல நீங்க வந்து எங்கேயோ சுத்தி ஏதோ ஒரு பதில வந்து வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க போல இருக்கு. அந்த கேள்வி நீங்க நேரடியாவே வைக்கலாம். இல்ல, எனக்கு என்னங்க உள்நோக்கம் இருக்க போது? நான் வந்து திருமதி வானதி சீனிவாசன் கேட்டு நாட்டு மக்களுக்கு நல்ல செய்தி சொல்லலாம்னு முயற்சி பண்றேன், வேற ஒண்ணுமே கிடையாது. நீங்க சொன்னீங்க எம்எல்ஏக்கள் எல்லாருமே கட்டுப்பாட்டுல இருக்கிறாங்க, சுதந்திரமா இல்லன்னு இப்ப வரைக்கும் ஃபீல் பண்றீங்க. கட்டுப்பாட்டுல இல்லாத சுதந்திரமா இல்லாத கட்டுப்பாட்டுல இல்லாத சுதந்திரமா இல்லாத எம்எல்ஏக்களுடைய தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒருத்தரை தான் மத்திய பாஜக அரசு நியமித்த ஆளுநர் பதவி பிரமாணம் செய்து வைக்கிறாரா? ஆளுநருடைய அரசியல் சட்ட சாசன பரிபாலனை இருக்கிறதா? ஆளுங்கட்சி மத்திய அரசாங்கம் தான் கவர்னரை நியமிக்க முடியும். அதனால இந்த வார்த்தைகளை போடுறது மூலமா மத்திய அரசாங்கத்தையும் பாஜகவையும் நேரடியாக வம்பு கிழக்கணும்னு நினைக்கிறீங்க. எல்லா மாநிலத்திலையும் கவர்னர் மத்திய அரசாங்கம் தான் நியமிக்கும். அதை தாங்க நான் கேட்கிறேன். ஆளுநருடைய நீதி பரிபாலனம் இந்த அளவு தான் இருக்குதா? அரசியல் சாசன பரிபாலனம் ஆளுநர் தான் செய்யறாரா? நீங்கள் வந்து இன்னைக்கு வரைக்கும் சொல்லக்கூடிய இப்ப வரைக்கும் சொல்றீங்க அவங்க எல்லா எம்எல்ஏக்களுமே கட்டுப்பாட்டுல தான் இருக்கிறாங்க, சுதந்திரமா இல்லன்னு சொல்லி சொல்றீங்க. அப்படி சுதந்திரமா இல்லாத எம்எல்ஏக்கள் தேர்ந்தெடுத்த சட்டமன்ற குழு தலைவரை முதலமைச்சர் பதவி ஒரு அரசாங்கத்தை பற்றி இப்படியா நீங்க விளையாடுவீங்க? நீங்க சட்டப்பூர்வமாக இன்று இருக்கக்கூடிய ஒரு நிலைமையில ஒரு முடிவை கவர்னர் எடுத்திருக்கிறார். ஒரு அரசியல் கட்சியாக எங்களோட விமர்சனம், இந்த மாதிரி ஒரு கட்டுப்பாடோடு சுதந்திரம் இல்லாத சூழ்நிலையில் இருக்கிறாங்க என்பது எங்கள் அரசியல் கட்சியினுடைய விமர்சனம். கவர்னருக்கு நாங்க ஸ்போக்ஸ் பர்சன் கிடையாதுங்க. கவர்னருக்கு நீங்க வானதி சீனிவாசன் ஸ்போக்ஸ் பர்சனா இருக்க முடியாதுங்க. ஆனா வானதி சீனிவாசன் மாநில துணைத் தலைவராக இருக்கக்கூடிய பாஜக தான் மத்தியில் ஆளுது. அந்த பாஜக மத்தியில் ஆளக்கூடியவங்க தான் மகாராஷ்டிரால இருந்து பொறுப்பா சொல்லி இங்க கொடுத்திருக்காங்க. 6 மாசமா தனி முதலமைச்சர் தனி ஆளுநர் கூட நியமிக்காம இருக்கிறாங்க. மத்திய அரசுக்கு அந்த பொறுப்பு இல்லையா? ஆளுநர் வந்து வெளிநாட்டை சேர்ந்தவரா? நம்ம நாட்டை சேர்ந்தவர் தானே, உங்களுடைய நியமனம் தானே. ஆனா கட்டாயம் நீங்க இன்னும் நிறைய கேள்விகள் கேட்டா கூட இதுல இருக்கிற பதில், அரசியல் சாசனத்தின்படி ஒரு கவர்னர் மத்திய அரசாங்கத்தால் நியமிக்கப்படுகிறார். அவர் ஆளுங்கட்சியை சார்ந்துதான் முடிவெடுக்கிறார். ஆளுங்கட்சி சொல்ற விஷயத்தை தான் செய்யறார். அப்படிங்கறதுக்கு என்ன ஆதாரம் இருக்கு? எல்லா எம்எல்ஏக்களும் கட்டுப்பாடுலாம் வச்சிருந்தாங்கிறதுக்கு உங்கள்ட்ட என்ன ஆதாரம் இருக்கோ அதே ஆதாரம் தான். எல்லா எம்எல்ஏக்களும் கட்டுப்பாட்டுல இருக்காங்க, சொந்தமா இருக்கீங்களா? அதுக்கு உங்கள்ட்ட என்ன ஆதாரம் இருக்கோ அதே ஆதாரம். கரெக்ட். நீங்க அந்த மாதிரி வேணா சொல்லிக்கலாம். இன்ஃபரன்ஸ், யூ கேன் டிரா எனி இன்ஃபரன்ஸ். பட் எங்களோட குற்றச்சாட்டு, இன்னும் எம்எல்ஏக்கள் சுதந்திரமாக இல்லை. இது எங்களுடைய, நாங்க எங்க கட்சியினுடைய சார்பாக வைக்கின்ற விமர்சனம். ஓகே, நான் திரும்ப அந்த கேள்வி நான் உங்களை தொடர்ந்துட்டே தான் இருக்கேன். எனக்கு பதில் கிடைச்ச மாதிரி தெரியல. அப்ப ஆளுநர் எப்படிப்பட்ட முடிவு எடுக்கலாம் அப்படின்னு நான் வரணபதி அவர்கள்ட்ட கேட்க விரும்புகிற விஷயம், பாஜக பகிரங்கமாக சொல்கிறது சட்டமன்ற உறுப்பினர்கள் சுதந்திரமாக செயல்படவில்லை. உங்களுடைய தோழராக நேற்று வரைக்கும் இருந்த திரு முத்துராமலிங்கம், திரு பன்னீர்செல்வம் அவர்கள் எல்லாருமே சொல்கிறார்கள் இல்லை அவங்க சுதந்திரமா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. இதற்கெல்லாம் காரணமாக இருக்கக்கூடிய அந்த விஷயம் அந்த கூவத்தூர் விடுதி.
எல்லாரும் என்ன சொல்லிட்டு இருந்தாங்க, கூவத்தூர்ல எங்களை வந்து ஆட்சி அமைக்க சொல்லி அழைச்சா நாங்க உடனே கிளம்பிடுவோம் சொன்னாங்க. பதவி ஏத்துட்டு பின்னாடி அத்தனை அமைச்சர்கள் உட்பட அத்தனை பேர் முதலமைச்சர் வரைக்கும் கூவத்தூர் போயிட்டார். செக்ரட்டரியேட் போவார் போய் பார்த்தா அவர் கூவத்தூர் போயிட்டார். அப்ப நீங்கள் உங்களுடைய ஆதரவாளர் வைத்திருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர் மீது நீங்களே நம்பிக்கை இல்லாமல் இருக்கிறீர்களா? இல்ல, இதை நான் மறுக்கிறேன். அதாவது முதல்ல வந்து சகோதரர் முத்துராமலிங்கம் பேசும்போது சொன்னார், இவர் வந்து கழக பொதுச் செயலாளர் சின்னம்மா அவர்களின் ஜெராக்ஸ் தான் எடப்பாடி பழனிசாமின்னு தேர்வு செய்யப்பட்டிருக்கக்கூடிய முதலமைச்சரை பற்றி சொன்னார். அதை நம்ம மறுக்கிறேன். நான் அப்போ இதே கழக பொதுச் செயலாளர் மரியாதைக்குரிய சின்னம்மா அவர்கள் திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்களை தேர்ந்தெடுத்து பதவியேற்றுக் கொள்ளுங்கள் என்று சொன்னால் அவர் அப்போது ஜெராக்ஸாக தெரியவில்லை. ஓபிஎஸ் என்பது சசிகலாவுடைய தேர்வாக நீங்க பார்க்க முடியாது. திரு பன்னீர்செல்வத்தை 2 முறை அடையாளம் காட்டியவர் மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா. நீங்கள் அனைவரும் அறிந்தது போல மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா சுயநினைவோடு இருந்த போது அவர்களுடைய துறைகள் அத்தனையும் எடப்பாடி பழனிசாமியிடம் ஒப்படைக்கவில்லை, சசிகலாவிடம் ஒப்படைக்கப்படவில்லை, திரு ஓ பன்னீர்செல்வம் தான் ஒப்படைக்கப்பட்டார். அந்த ஓ பன்னீர்செல்வம் அவர்களை கொண்டு வந்து புரட்சி தலைவி அம்மா அவர்களிடம் அடையாளம் காட்டியது மரியாதைக்குரிய சின்னம்மா அவர்களோடு இப்பொழுது துணை பொதுச் செயலாளராக பணியாற்றி கொண்டிருக்கின்ற மரியாதைக்குரிய சகோதரர் டிடிவி தினகரன் அவர்கள். அவர் பலமுறை சொல்லிட்டாரு, இவங்க அவரே ஒத்துக்கிட்டு இருக்கிறார். ஆமா, மறுக்கல. இன்னமும் தினகரன் சார் தான் சொல்றாரு. அவர் ஆத்த தவறு கூட பேசல. இன்னமும் தினகரன் சார் தான் திரு பன்னீர்செல்வம் குறிப்பிட்டார். நான் அதை மறுக்கல. நான் கேட்கிறேன், அவங்க எல்லாம் அரசியலுக்கு வர்றதுக்கு முன்னாடியே அரசியல் இருந்துட்டு இருக்கிற அதிமுக இருந்திருக்கிற திரு பன்னீர்செல்வம் அவர்கள். சோ ஒருத்தர் அறிமுகப்படுத்தினா அவர் தான் கணக்கு ஆயிட முடியுமா? அவருடைய திரு தினகரனால கைப்பற்ற முடியாத ஜெயலலிதாவுடைய நம்பிக்கையை பன்னீர்செல்வம் பெற்றிருந்தார். தினகரன் முதலமைச்சர் ஆக்கலையே, சசிகலா முதலமைச்சர் ஆக்கலையே. அதாவது பன்னீர்செல்வத்தை ஆக்குனாங்க, 1க்கு 2 முறை ஆக்குனாங்க, 3ஆம் முறை தன்னுடைய துறையெல்லாம் கொடுத்தாங்க. அது தேர்தலில் போட்டியிடுவதற்குரிய வாய்ப்புகள் இவர்களுக்கு இல்லை. அப்போது அவர் தேர்தலில் போட்டியிட்டிருந்தால் வெற்றி பெற்றிருந்தார், சட்டமன்ற உறுப்பினராக இருந்திருந்தார். சசிகலா தேர்தல் போட்டிட்டு இருக்காங்களா? சட்டமன்ற உறுப்பினராக இருக்காங்களா? இப்போது இருக்கிற இதை திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்களே நீங்கள் முதலமைச்சராக இருக்க வேண்டும், ஆட்சியும் கட்சியும் நீங்கள் தான் காப்பாற்ற வேண்டும், அம்மா அவர்கள் இல்லை என்று சொன்னால் இந்த இயக்கம் உடைந்து போய்விடும் என்று சொன்னவர் மரியாதைக்குரிய திரு ஓ பன்னீர்செல்வம். அதுல ஒரு கான்ஃப்ளிக்ட் ஸ்டேட்மெண்ட் இருக்கு. அவர் சொல்றாரு, சசிகலா அவர்கள் தான் என்னை வலியுறுத்தி நீங்க இருக்கணும்னு சொன்னாங்க, நீங்க இருந்தா தான் வந்து மக்கள் ஒண்ணா இருப்பாங்கன்னு சொல்லி நீங்க சசிகலா அவர்கள் சொல்றாங்க. திரு ஓபிஎஸ் தான் என்ன வற்புறுத்தினார் அவங்க சொல்றாங்க. அது ரெண்டுமே முரண்பட்டு சொல்லும்போது நம்ம எதுவும் நான் கேட்கறது, உங்களுடைய எம்எல்ஏக்கள் மீது நீங்கள் நம்பிக்கை வைக்க தவறுவது ஏன்னு கேட்கிறேன். எங்களுடைய எம்எல்ஏக்கள் மீது நம்பிக்கை வைத்திருந்த காரணத்தால் தானே இப்போது மரியாதைக்குரிய முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி பதவியேற்றிருக்கிறார். இல்ல அப்படி தெரியல, கூவத்தூர்ல வர்றாங்க, பதவி இருக்கிறாங்க, திரும்ப கூவத்தூர் போயிடுறாங்க. என்ன கணக்கு? சட்டமன்ற உறுப்பினர் விடுதி இருக்கு. உங்களுக்கு தெரியாது, அதிமுக தலைவர் தெரியாத சில விஷயங்களை நான் சொல்கிறேன். திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்களின் ஆதரவாளர்கள் சட்டமன்ற உறுப்பினர்களை மிரட்டுகிற விதம் பயங்கரமான மோசமான நிலைமைகளை மிரட்டி கொண்டிருக்கிறார்கள். அதை ஒரு பெண் சட்டமன்ற உறுப்பினருடைய குழந்தையை கொண்டு போய் கடத்தி வைத்து விடுவோம், கொலை செய்து விடுவோம் என்று மிரட்டக்கூடிய சூழ்நிலையில் பெண் சட்டமன்ற உறுப்பினர்களை மிரட்டுகிறார்கள். ஏன் இன்னும் தெளிவாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், என்னுடைய தொலைபேசியை நான் இங்கே எடுத்து வரவில்லை. காரணம் என்னவென்றால், இங்கே அந்த தொலைபேசி ஒலி கேட்கும் என்கிற காரணத்தால் கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட கால் இரவு நேரத்தில் தொலைக்காட்சியிலே உன்னுடைய முகத்தை பார்த்தால் என்ன நடக்கும் தெரியுமா? இனிமேல் தொலைக்காட்சி பேட்டிக்கே போகக்கூடாது, இன்னும் 2 நாள் தான் கெடு. ஓ பன்னீர்செல்வம் அவர்களை ஆதரிக்கவில்லை என்று சொன்னால் இவ்வளவுதான் கெடு. எத்தனை தொலைபேசியில் வேண்டுமானால் இந்த நிகழ்ச்சி முடிந்ததற்கு பிறகு என்னுடைய செல்போனை இதே போல வளர்மதிக்கே மிரட்டலாம். இல்லை இல்லை, நான் பயப்படவில்லை. பயந்திருந்தால் இப்படி தொலைக்காட்சி பேட்டிக்கு நீங்க பயப்பட மாட்டீங்க. நீங்க உங்களே மிரட்டற அளவுக்கு நாடு ஆயிப்போச்சு. இல்ல, அதுதான் சொல்ல வருகிறேன். ஏதோ யாராவது ஒருத்தர் மிரட்டக்கூடிய காலாக இருந்தால் பரவாயில்லை. இவருடைய பெயரை சொல்லி மிரட்டக்கூடிய கால், அதுவும் எப்படி என்று சொன்னால், தொலைபேசி வருகிறது, எடுக்கிறோம், எடுத்த உடனே கட்டாய் விடுகிறது, திரும்ப அந்த எண்ணை சுழற்றுகிற போது இந்த தொலைபேசி எண் வெளிநாட்டு தொலைபேசி எண் உங்களுடைய சேவையில் இல்லை என்று வருகிறது. திரும்ப அடுத்த அதே எண் வருகிறது. நாங்கள் எடுத்த உடனேயே மிகவும் கேவலமான அருவருப்பான வார்த்தைகளை நான் தொலைக்காட்சியிலே சொல்லக்கூடாது. எனக்கு மட்டுமல்ல, மரியாதை சகோதரி CR சரஸ்வதிக்கு, திருமதி கோகுல இந்திராவுக்கு, தொலைக்காட்சியிலே பேட்டி கொடுத்துக் கொண்டிருக்கக்கூடிய அத்தனை நபர்களுக்கும் தொலைக்காட்சியிலே பேட்டி கொடுத்தால் தொலைத்து விடுவோம் என்று சொல்லக்கூடிய மிரட்டல். இது எங்களுக்கு, நாங்கள் சட்டமன்ற உறுப்பினர்களாக இல்லை, நாங்கள் ஓட்டு போடுகின்ற அதிகாரத்தில் கூட இல்லை. எங்களுக்கே இந்த மிரட்டல் என்று சொன்னால்
சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு என்னென்ன மிரட்டல் வந்திருக்கு, நான் உங்களுக்கு ஆதாரத்தை கூட நான் காட்டுகிறேன். இந்த நிகழ்ச்சி முடிந்ததற்கு பிறகு என்னுடைய தொலைபேசி எடுத்து வந்து காட்டுகிறேன், பாருங்கள். நான் ஒரு சிறிய இடைவெளி, நிறைய கேள்விகள் திருமதி வளர்மதி இன்னும் நிலுவையில் இருக்குது கூவத்தூர்ல நடக்கக்கூடிய விஷயங்கள் பற்றி. நான் அதை தொடர்ந்து வரேன். அதுக்கு முன்னாடி நான் திரு ரமேஷ் அவர்கள்ட்ட கேட்க விரும்புகிற விஷயம், இந்த ஆட்சி நாளை மறுநாளே அவங்களுடைய பெரும்பான்மையை நிரூபிக்கிற களத்தில் இறங்க போறாங்க. அந்த பெரும்பான்மை நிரூபிக்கக்கூடிய அந்த நிகழ்வு எப்படி நடக்கும்? பெரும்பான்மை நிரூபிக்கப்பட்டு இந்த அரசு நிரந்தரமாக அடுத்த 4.5 ஆண்டுகளை முடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது? பெரும்பான்மையை திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நிரூபித்து விடுவார்கள் என்று தான் நான் நினைக்கிறேன். ரொம்ப மைனர் கேப் தான். 117 தேவைப்படுது, 124 தான் இருக்கு, ஒரு 7 தான் இருக்கு. நீங்க ஏற்கனவே திருமதி வானதி சீனிவாசன் அவர்களுக்கு சில ஒரு கட்டுப்பாடுகளை விதிச்சிருக்கேன். அந்த கட்டுப்பாடுகளை நானும் பின்பற்றணும்னு நினைக்கிறேன். ஆதாரம் இல்லாத எந்த செய்தியும் நான் சொல்ல விரும்பல. ஒரு பத்திரிகையாளராக இருந்து எனக்கு பல தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன என்றாலும் கூட அந்த எம்எல்ஏக்கள் மகிழ்ச்சியாக இருக்கும் வகையில் நடத்தப்படுகிறார்கள். ஆகவே அந்த பெரும்பான்மை இப்போதைக்கு நீங்க பிரயோகப்படுத்தின வார்த்தை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அந்த எம்எல்ஏக்கெல்லாம் மகிழ்ச்சியாவே இருக்கிற மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றீங்க. அதனால பெரும்பான்மை என்பது எனக்கு என்னமோ நிரூபிக்கப்பட்டு விடும் என்றுதான் தோன்றுகிறது. ஆளுநர் நீண்ட அவகாசத்தை கொடுத்திருந்தாலும் கூட, அதே போல திருமதி நீங்கள் ஏற்கனவே அந்த விவாதம் இல்லை, அந்த அந்த திரு பன்னீர்செல்வம் தரப்பிலான அணியினர் இன்னமும் நாங்கள் அமைச்சர் பெருமக்களோடு தொடர்பில் இருக்கிறோம், சட்டமன்ற உறுப்பினர்களோடு தொடர்பில் இருக்கிறோம், எங்களுக்கு நம்பிக்கை இருக்கிற இன்னமும் சொல்றாங்க. இருந்தது உண்மைதான். அந்த பக்கத்தில் இருந்து சில சட்டமன்ற உறுப்பினர்கள், ஓரிரு அமைச்சர்கள், மதிப்புக்குரிய முன்னாள் முதலமைச்சர் பன்னீர்செல்வம் அவர்களோடு தொடர்பில் இருந்தது உண்மைதான் என்பது எனக்கும் தகவல் உண்டு, அது பற்றிய தகவல்கள் உண்டு. ஆனாலும் கூட அவர்கள் எதிர்பார்க்கிற அந்த அணி எதிர்பார்க்கிற மாற்றம் நிகழ்ந்து விடுமா என்பது குறித்து எனக்கு சந்தேகங்கள் இருக்கின்றன. எம்எல்ஏக்கள் திருப்தியாக இருக்கிறார்கள். சட்டமன்றத்தில் அவர்கள் நிரூபித்த பிறகும் கூட அந்த ஆட்சியினுடைய ஸ்திரத்தன்மை குறித்து எனக்கு சந்தேகங்கள் உண்டு. அந்த ஆட்சி நீடிக்குமா என்பது பிரதானமான கேள்வியா இருக்கிறதுக்கு பாசிட்டிவான பதில் சொல்லிட்டீங்க. இவங்க பெரும்பான்மையில வெற்றி பெற்றுவாங்கன்னு. சோ அடுத்த 6 மாசம் வரைக்கும் நீங்க நம்பிக்கையில்லா தீர்மானம் கூட கொண்டு வர முடியாது. அதற்கு காரணம், ஆனால் ஸ்திரத்தன்மையில சந்தேகம் என்ன பிரச்சனை இல்ல. உடனடியாக அதற்காக நான் இந்த அரசு மிக விரைவில் கவிழ்ந்து விடும் என்று நான் கூற வரவில்லை, கூறவும் இல்லை. ஆனால் அதே நேரத்தில் இப்போது இருக்கிற திரு எடப்பாடி பழனிசாமியினுடைய அணி அல்லது அந்த தரப்பு சொல்வது போல இந்த அரசு தனது எஞ்சிய பதவி காலத்தை நிறைவு செய்துவிடும் என்று நான் நம்பவில்லை. இதனால அதற்கு பல காரணங்கள் இருக்கின்றது. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வருகிற நாட்களில் என்ன மாதிரியான சோதனைகளை சந்திக்க போகிறது? தேர்தல் கமிஷனில் இன்றைக்கு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் புகார் கொடுத்திருக்கிறார்கள். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். பொதுக்குழுவினுடைய தீர்மானத்தின்படியே கூட, பொதுக்குழுவினுடைய தீர்மானம் அவரை தேர்ந்தெடுத்ததாக குறிப்பிடவில்லை, தேர்ந்தெடுக்கவும் முடியாது. தேர்தல் அறிவிக்கப்பட்டு முன்னாள் முதலமைச்சர் அவர்கள் பொதுச் செயலாளராக தேர்தலை சந்தித்து தான் வந்திருக்கிறார். அதற்காக கட்சி விதிப்படி 1.5 கோடி தொண்டர்களும் ஓட்டு போட்டார்களா என்றால் அப்படி கிடையாது. தேர்தல் அட்டவணை அறிவிக்கப்படும். அந்த தேர்தல் அட்டவணை காலத்திற்குள் யாரும் தேர்ந்தெடுக்கப்படவில்லை. திருமதி சசிகலா ஒரு இன்டர்வியூ ஏற்பாடு தான் செய்யப்பட்டாங்க. சகோதரர் ரமேஷ் அவர்கள் சொல்றது இந்த இயக்கத்திலே ராகவானந்தம் அவர்கள் பொதுச் செயலாளராக வந்தார், நாவலர் நெடுஞ்செழியன் அவர்கள் பொதுச் செயலாளராக வந்தார். இவர்கள் எல்லாம் வருகிற போது இதே போலதான் நியமிக்கப்பட்டதா? இல்ல, இதே போலதான் நியமிக்கப்பட்டதா? ஒரு பொதுச் செயலாளருக்கு பிறகு இன்னொரு பொதுச் செயலாளர் தொடர்ச்சியாக அங்க வந்துட்டு இருந்தாங்க. நீங்க சொன்ன உதாரணங்கள் எல்லாம் இங்கே ஒரு பொதுச் செயலாளர் மறைந்து விட்டார், ஒரு கேப் ஏற்படுது. எப்படி அரசியல் சாசனத்தில் ஒரு வேக்கம் ஏற்படுதோ ஒரு முதலமைச்சர் மறைந்த உடனே, அது மாதிரி உங்களுடைய கட்சியுடைய விதிகளில் ஒரு பொதுச் செயலாளர் இறந்த உடனே அதோட வேக்கம் ஏற்படுகிறது. உங்களுடைய கட்சி விதி என்ன சொல்கிறது? ஒரு பொதுச் செயலாளர் இல்லாமல் போனால், மறைகிறதோ விலகிறதோ திடீர்னு ஏதாவது நடக்கிறதோ இல்லாமல் போனால், அவர் முன்பு நியமித்த நிர்வாகிகளே தொடர்ந்து செயல்படுவார்கள், அதன் அடிப்படையிலே கட்சியுடைய பணிகள் எல்லாம் நடக்கும் அப்படின்னு உங்களுடைய சட்ட விதி சொல்லுது. அதற்காக முன்ன முடிக்கணும். ஸ்திரத்தன்மையை பத்தி கேட்டாரு. அதே மாதிரி நீங்க சொன்னதுக்கு நான் சேர்த்தே கூட சொல்றேன். மரியாதைக்குரிய முன்னாள் முதலமைச்சர் எம்ஜிஆர் அவர்கள் இருந்த காலத்திற்கு பிறகு அவருடைய காலத்திலேயே கட்சியினுடைய விதிகளில் திருத்தம் கொண்டு வரப்பட்டு தேர்தல் அட்டவணை, முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் இருந்தவரை தேர்தல் அட்டவணை அறிவிக்கப்பட்டு அதன்படிதான் அவர் தேர்ந்தெடுக்கப்பட்டார். தேர்ந்தெடுக்கப்பட்ட தகவல்களை மூத்த நிர்வாகியாக இருக்கக்கூடிய சகோதரி வளர்மதி அவர்களுக்கு தெரியாமல் இருக்காது. அவர் அமைச்சராக இருந்திருக்கிறார், தலைமை கழகத்தில் வெவ்வேறு பொறுப்புகளில் இருந்திருக்கிறார். இவர்களெல்லாம் சென்று, இவர்களுடைய பிரதிநிதிகளாக சிலர் சென்று
போயஸ் கார்டனிலே அவர்கள் தெரிவிப்பார்கள். தெரிவித்த பிறகு அவர் அங்கிருந்து புறப்பட்டு தலைமை கழகத்துக்கு வருவார். வந்து அந்த சான்றிதழை பெற்றுக்கொண்டு தொண்டர்கள் மத்தியிலும் நிர்வாகிகள் மத்தியிலும் உரை நிகழ்த்துவார். இந்த மரபு தொடர்ந்து பின்பற்றப்பட்டு வந்தது. அந்த முறையிலே இந்த தேர்வு நடைபெறவில்லை. இது ஒரு எதேச்சையாக திடீரென்று நடைபெற்ற ஒரு நிகழ்வு. அது முதலில் ரெக்டிஃபை ஆகணும். அது முறையாக தேர்தல் அறிவிக்கப்பட்டு அதற்குள் இப்போது சில நியமனங்கள் சில நீக்கங்கள் நடைபெறுகின்றன. அது தொடர்பாகவெல்லாம் தான் அங்கே போயிருக்கிறார். பிப்ரவரி 5ஆம் தேதி வரைக்கும் யாருமே இதை டிஸ்பியூட் பண்ணவே இல்லை. நீங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். பிப்ரவரி 5ஆம் தேதிக்கு முன்னாடியே பலரை இவங்க நியமனம் பண்றாங்க. திரு சைதை துரைசாமி உட்பட, திரு கருப்புசாமி பாண்டியன் உட்பட பலரை வந்து ஓரங்கட்டப்பட்டிருந்தவங்க, ஒதுக்கப்பட்டிருந்தவங்க, இல்லாட்டி சரியான அங்கீகாரம் கிடைக்காம இருந்தவங்க எல்லாருமே கொடுத்தாங்க. அந்த நியமனத்து போல திரு பன்னீர்செல்வம் உட்பட யாருமே வாய் திறக்கல. நீங்களே ஒரு டெம்பரரி, நீங்க என்னங்க நியமனம் பண்றீங்க ஆளாளுக்கு யாருமே அப்பெல்லாம் மகிழ்ச்சியா வரவேற்றாங்க. ஒரு நீக்கம் பண்ணோம். அவர்கள் அப்போது செய்தது சரி என்றோ இப்போது செய்தது தவறு என்றோ வாதிட தலைவர் மறைந்ததற்கு சொல்ல வருவது அதிமுக எதிர்ப்பு எல்லாரும் ஒன்று சேர்ந்து தேர்வு செய்திருக்கிறார். நான் சொல்ல வந்தது, நான் அவர் எப்போது என்ன செய்தார், அப்போது என்ன செய்து கொண்டிருந்தார், இதை ஏன் அப்போது கேட்கவில்லை என்ற வாதங்களுக்குள் நான் போகிறேன். ஏனென்றால் நான் அந்த நிலையை எடுக்கவில்லை. நான் கேட்க விரும்புவது, நான் என்னுடைய கருத்தாக நீங்கள் கேட்டதனால் நான் சொல்ல விரும்புவது, அதிமுக என்ன பிரச்சனைகளை எதிர்நோக்குகிறது அல்லது இந்த அரசு என்ன பிரச்சனைகளை எதிர்நோக்கக்கூடும், அதற்கு நான் சொல்ல வருகிறேன். இந்த கட்சி ரீதியான பிரச்சனைகள் முதலில் தலை தூக்கும். அது ஆட்சியிலும் தாக்கத்தை ஏற்படுத்தும். இரண்டாவது, ஆட்சிக்கு வெளியிலிருந்து எந்த விதமான அழுத்தங்களும் வரக்கூடாது. ஆட்சிக்கு வெளியிலிருந்து அழுத்தங்கள் வரக்கூடிய சூழ்நிலை அதிகமாக இருக்கிறது. அதிமுக பொதுச் செயலாளராக சசிகலா தொடர்வதில் சிக்கல் ஏற்படலாம் என்று சந்தேகிக்கிறீர்கள்? நிச்சயமாக சந்தேகிக்கிறேன். ஏற்கனவே விளக்கம் கேட்டு நோட்டீஸ் அனுப்பப்பட்டிருப்பதாக தகவல் வந்திருக்கிறது. இல்ல, ஏற்கனவே அனுப்பப்பட்ட நோட்டீஸ் வந்து உங்களுடைய தீர்மானத்தை எங்களுக்கு ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து அனுப்புங்க, எக்ஸாக்ட் வேர்ட் என்னன்னு தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக நீங்க தமிழ்ல தீர்மானம் புதிய புகார் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதன் மீது தேர்தல் புகார் எல்லாம் கொடுத்துக்கிட்டே எல்லா கட்சியிலும் எல்லா சாதாரணமா எல்லா புகார் கொடுத்துக்கிட்டே தான் இருக்காங்க. மாவட்ட செயலாளர்கள் இருக்கிறாங்க, பொதுக்குழு உறுப்பினர்கள் இருக்கிறாங்க, தலைமை கழக நிர்வாகிகள் இருக்கிறாங்க, எம்பிக்கள் இருக்கிறாங்க, எம்எல்ஏக்கள் இருக்கிறாங்க. ஒண்ணுமே இல்லாம 10 எம்எல்ஏக்களை வச்சுக்கிட்டு ஒரே ஒரு மந்திரி வச்சுக்கிட்டு கொடுப்பாங்க. அவர்கள் வந்து என்னை தவறாக புரிந்து கொண்டு தவறாக புரியல, நீங்க சொல்ற விளக்கம் சரியில்லைன்னு சொல்றேன். இது வந்து ஏதோ புதிதாக நிகழ்கிற தோற்றம் அல்ல. 87 புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களுடைய மறைவுக்கு பிறகு ஏற்பட்ட சூழல் இப்போது உருவாகி இருக்கிறது. பெரும்பான்மை இப்போது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பக்கம் இருக்கலாம், இப்போது ஒரு பக்கம் ஆதரவு இல்லாமல் இருக்கலாம். ஆனால் பல அம்சங்கள் கணக்கில் எடுத்துக் கொள்ளப்படும். பொதுக்குழு உறுப்பினர்கள் யார் பக்கம் இருக்கிறார்கள் என்ற கேள்வி வரும் தேர்தல் ஆணையத்தின் முன். இதெல்லாம் பிரச்சனைகள் தலைதூக்கும். அதே போல சசிகலா நியமனமே நடந்தது. சசிகலா நியமனம் நடந்ததே பொதுக்குழு தான். அதை கொண்டு போய் கொடுத்தவரே திரு ஓ பன்னீர்செல்வம். அப்படி பொதுக்குழு தேர்ந்தெடுக்கப்பட்ட பொதுக்குழு உறுப்பினர்களில் அப்படி தேர்ந்தெடுக்க அந்த கையெழுத்தை கட்டாயப்படுத்தி வாங்கினீங்களோ என்னமோ அப்படி தேர்ந்தெடுக்கப்பட்ட பொதுக்குழு உறுப்பினர்கள் 500 பேர் அந்த வெளியில உள்ள எல்லாம் உட்கார்ந்து இருக்கிற நேரத்துல அப்படி தேர்ந்தெடுக்கப்பட்ட பொதுக்குழு சொல்ற கருத்தை தான் நான் மறுக்கிறேனே தவிர நான் உங்களை தவறா புரிஞ்சுக்கல. கருத்து தவறுன்ற அப்படி தேர்ந்தெடுக்கப்பட்ட இல்ல, உங்களுக்கு என்னென்ன சேலஞ்சுன்னு உங்களுக்கு வழிகாட்ட தான் செய்றாரு அவர். அதாவது அப்படி பொதுக்குழு உறுப்பினர்கள் சிலரோ பலரோ இப்போது இந்த பக்கமும் வந்திருக்கிறார்கள், சில பேர் தீபா பக்கம் போயிருக்கிறார்கள். இப்படி வெவ்வேறு சூழ்நிலைகள் உருவாகி இருக்கிறது. ஆட்சிக்கு வெளியிலிருந்தும் அழுத்தங்கள் வர வாய்ப்புண்டு, உள்ளிருந்தும் பிரச்சனைகள் தோன்ற வாய்ப்பு. வெளியிலிருந்து வரக்கூடிய அழுத்தங்கள் சொல்றது திருமதி சசிகலா அவருடைய குடும்பத்தினர் புரிந்து கொள்ளலாமா? நிச்சயமாக அது போன்ற விமர்சனங்கள் இருக்கிறது. திருமதி சசிகலா அவர்களிடமே இந்த கேள்வி கேட்கப்பட்டிருக்கிறது. அவரிடம் அண்மையில் எடுக்கப்பட்ட 2 நேர்முகங்களில் இந்த கேள்வி எதிரொலிக்கப்பட்டிருக்கிறது. இப்போது அவர்கள் டிடிவி தினகரன் அவர்களை துணை பொதுச் செயலாளராக நியமித்திருக்கிறார். அவர் கட்சியில் ஏற்கனவே பொறுப்புகளை வகித்தவர். அவருக்கு வந்து ஒரு கட்சிக்குள் ஒரு ஏற்பு பலர் மத்தியிலோ அல்லது சிலர் மத்தியிலோ இருக்கிறது. ஆனால் இன்றைக்கு ஆளுநர் மாளிகையில் முன்வரிசையில் திரு திவாகரன் அவர்கள் உட்கார்ந்திருக்கிறார். அவர் எந்த அடிப்படையிலே இப்போது நேரடியாக பங்கெடுத்துக் கொண்டு நேரடியாக கட்சி செயல்பாட்டிற்குள் தலையிடுகிறார் என்ற தோற்றம் விமர்சனம் ஏற்கனவே உண்டு. அது இன்று உறுதிப்படுத்தப்பட்டது. நான் முதலமைச்சரா பதவி ஏற்கிறேன்னா திரு ரமேஷை கூட கூப்பிடுவேன். ரமேஷ் வந்து உனக்கு என்ன சம்பந்தம் முடியும்? எந்த பின்னணியில் இதை பார்க்க வேண்டும் என்றால், தஞ்சாவூரில் நடந்த நிகழ்ச்சியில் அவர் மறைந்த முதலமைச்சருக்கு அவருடைய புகழுக்கு அல்லது அவருடைய செல்வாக்கிற்கு எல்லாமே நாங்கள் தான் காரணம் என்பது போல பேசினார். அது கடுமையான விமர்சனத்துக்குள்ளானது. அதை நாம் மறந்துவிட முடியாது. அதிமுகவை சேர்ந்த சில முன்னணி தலைவர்கள் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. இவர் ஏன் திடீர் என்று பேசுகிறார், தேவையில்லாத சர்ச்சையை துவக்குகிறார்
என்ற ஒரு பேச்சு எழுந்தது. அப்படிப்பட்டவருடைய தலையீடுகள் அல்லது அப்படிப்பட்ட வேறு சிலரது தலையீடுகள் அரசு நிர்வாகத்தில் தோன்றுமானால் அது அமைச்சர்களுக்கு தர்ம சங்கடத்தை தோற்றுவிக்கக்கூடும். இப்படிப்பட்ட பிரச்சனைகள் இல்லாமல் இருந்தால் அந்த அரசு சிறிது காலம் ஒரு எந்த பிரச்சனையும் சட்டமன்ற உறுப்பினர்களோ அமைச்சர்களிடமோ எழாத வரை அது நீடிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. உங்களுடைய கற்பனைகளுக்கெல்லாம் பதில் சொல்ல முடியாது. திரு திவாகர் தலையிடவே மாட்டார் கட்சி விவகாரங்களில் என்று முன்வரிசையில உட்கார்ந்ததுனாலே கட்சியில தலையிடுவார், ஆட்சியில தலையிடுவார்னா எப்படி? சரியான பதிலை தான் நம்முடைய சகோதரர் பாண்டே அவர்கள் சொன்னாருங்க. நான் ஒருத்தரை வாங்கன்னு கூட்டு போய் என் கூட வர்றவர் முன்னாடி தான் உட்கார சொல்லணும், அங்க உட்கார சொல்லிருப்பாங்க. இது என்ன தப்பு? ஆட்சிக்குள்ள தலையிடுவார். அதான் எங்க கேள்வி எழுப்புறாரு அப்படின்னா, வாங்கன்னு சொல்லப்பட்டவங்க யாரு அப்படின்னு கேட்கும்போது மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா வந்து டிசம்பர் 5ஆம் தேதி வரைக்கும் ஒரு வார்த்தை கூட சொல்லாமல் நீக்கப்பட்டவர்கள் இந்த ஆண்டு சசிகலா அவர்களை திரும்ப சேர்க்கும் போது புதிய ஒரு அறிவிப்பு கொண்டு வந்து ஒரு எம்ஜிஆர்ல, ஆனால் இவர்கள் மீது எடுக்கப்பட்ட நடவடிக்கை அப்படியே தொடர்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பட்டியலில் இருந்தவர் திவாகரன் அவர்கள் கடைசி வரைக்கும் அவருடைய பேர் சேர்க்கப்படல. அந்த ஒரு விஷயத்தை பார்க்கணும். இவருடைய தலையீடு தான் வந்து ஜெயலலிதா அவருக்கு ஒரு பின்னடை ஏற்படுத்தியதாக எல்லா விமர்சனங்களும் சொல்லிட்டே இருக்காங்க. ஒரே பிரச்சனை, அவங்க மேல சொல்லக்கூடிய ஒரே பிரச்சனை இந்த விஷயம் தான். அப்ப அதற்கான சந்தேகம் நியாயமா ஊடகவியலாளர்கள் தானே செய்யும். இதெல்லாம் உங்களுடைய கற்பனை. எல்லாத்திலையும் தலையீடு இருக்கும், தலையீடு பொறுத்திருந்து பாருங்க. இல்ல திரு நடராஜன் அவர்கள் பதவியேற்று இல்ல திரு நடராஜன் அவர்கள் ஆமாங்க குடும்ப ஆட்சி தாங்க அப்படின்னு வெளிப்படையா அதே கூட்டத்தில் சொன்னாரு. கருத்து அது அவருடைய கருத்து. நீங்க இப்பதான் வந்திருக்கிறாரு, வந்து இன்னும் ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் கூட ஆகல, இன்னும் ஆட்சி நடத்த விட்டு பாருங்க அவர் எப்படி நடத்துறாருன்னு பாருங்க. இல்லங்க திரு நடராஜ் அவங்க பாஜக காரங்க எப்பவுமே சொல்லுவாங்க சுப்பிரமணியசாமி சொல்ற கருத்து தனி கருத்தும்பாங்க. அது மாதிரி அவர் தான் வந்து பாஜக பாராளுமன்ற உறுப்பினராக இருக்காரு, பாஜக உயர்மட்ட குழுல பல விஷயங்கள் இருக்கிறாரு. இந்த பிரச்சனைக்கெல்லாம் காரணம் 2 அமைச்சர்கள் தான் அப்படின்னு குற்றஞ்சாட்டு சொல்லுவாங்க. ஆனா தனிப்பட்ட கருத்து சொல்லுவாங்க. அது மாதிரி நீங்க வந்து திரு நடராஜன் வந்து என்னவா இருக்கிறாரு, எப்படி இருக்கிறாரு, என்ன பண்ண முடியும்னு ஊருக்கே தெரிஞ்சிருக்கு. நீங்க வந்து அவர் யாரோ தனி மனிதர் சொல்றீங்க. அப்படி தனி மனிதர் அவருடைய சொந்த கருத்து. அது அதிமுக ஏன் அது தொடர்பாக கண்டனம் தெரிவிக்கவில்லை? அவரது பேச்சு தொடர்பாக செல்வி ஜெயலலிதா அவர்கள் மிகப்பெரிய ஆளுமை, அவர் உங்களால் வளர்ந்தார் என்று கூறாதீர்கள் என்ற கண்டனம் ஏன் அதிமுக தரப்பில் இருந்து வெளிப்படவில்லை? நீங்க அப்படி பாத்தீங்கன்னா இப்போ திரு பன்னீர்செல்வம் அவர்கள் அவருடைய மகன் வந்து ரவீந்திரநாத் வந்து மாவட்டத்தினுடைய பாசறை செயலாளராக இருந்தார். அவருடைய சகோதரர் கழகத்திலே பொறுப்பாளராக இருந்தார். மரியாதைக்குரிய மறைந்த முதலமைச்சர் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் மீது நடவடிக்கை எடுத்தார்கள். அது பற்றி தெரியும், சகோதரர் ரமேஷுக்கு தெரியும். அவருடைய சகோதரர் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டது. எல்லாமே தான் நடந்தது, இல்லாமல் இருந்ததா? நீங்க என்ன ஒரே ஒரு பிரச்சனை மட்டும் வச்சுக்கிட்டு இவங்க எப்படி வந்தாங்க கேட்டது எப்படி, என்ன அர்த்தம்? இது நடந்ததா இல்லையா? சோ நீக்கப்படுறவங்க விமர்சனத்துக்குள்ளாரவங்க பிரச்சனைக்குள்ளாரவங்க திரும்ப சேர்த்து அதாவது இவங்க சொல்ற கருத்துக்கள், இவங்க எல்லாம் பேசுறாங்களே போனாங்களேன்னு சொல்றாங்களே, இது நடந்தது. இது இவர்களும் செய்தார்கள் என்றுதான் சொல்ல வருகிறேன். ஓகே, நான் திரு தமிழ்மணி அவர்கிட்ட கேட்கும் விஷயம், இதை தாண்டி இன்னொரு விஷயம் நம்ம யோசனைக்கு வந்தது. பாஜகவுடைய மூத்த தலைவர் பாராளுமன்ற உறுப்பினர் திரு சுப்பிரமணியசாமி அவர்கள் சொல்லியிருந்தாங்க, உடனடியாக திருமதி சசிகலா அவர்களை தமிழ்நாட்டுக்கு மாற்றணும், அங்கே வந்து அவங்களுக்கு பாதுகாப்பு இருக்காது அப்படிங்கிற மாதிரி பிரச்சனை சொல்லியிருந்தாங்க. அது சட்ட ரீதியாக நடைமுறையில் சாத்தியமான விஷயம் தானா? அங்கே நடந்த ஒரு தாக்குதல், அவங்க வந்து சரண்டராக செல்லும் போது அவர்களுடைய கூட வந்து அவங்களுக்கு உடையெல்லாம் எடுத்துட்டு வந்த வாகனங்கள் தாக்கப்பட்டது. அந்த வாகன ஓட்டிகள் வந்து சொன்னாங்க எங்களுக்கு இங்கே பாதுகாப்பு இல்லைன்னு சொல்லி சொன்னாங்க. இந்திய ஜனநாயகத்தில் எது வேண்டுமானாலும் நடக்கலாம். இதுதான் நடக்கும், அது நடக்காது என்று யாரும் அறுதியிட்டு கூற முடியாது. நான் சொல்ல விரும்புவதெல்லாம், ஏன் தமிழ்நாட்டுக்கு மாற்ற வேண்டும், ஆந்திராவுக்கு மாற்றக்கூடாதா? ஸோ இந்தியாவில் உள்ள வேறு எந்த மாநிலத்திலும் அவருக்கு பாதுகாப்பில்லை, தமிழ்நாட்டில் மட்டும்தான் பாதுகாப்பு இருக்கும் என்று யாராவது சொன்னால் அது நகைப்புக்கு இடமான விஷயம் அல்லவா? இல்லை, என்னுடைய கேள்வி என்னன்னா, உங்களுக்கு தெரியும் இந்த வழக்கில் வந்து சந்தேகத்துக்கு அப்பாற்பட்டு விசாரணை நடக்க வேண்டும் என்பதற்காகத்தான் கர்நாடகாவுக்கு இந்த வழக்கு மாற்றப்பட்டதே தவிர கர்நாடகாவுக்கும் இந்த வழக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது. இந்த வழக்குடைய விசாரணை அதிகாரிகள் தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள், இந்த வழக்குடைய விசாரணை அமைப்பு வந்து தமிழ்நாட்டை சேர்ந்தது. இங்க இருக்கக்கூடிய ஊழல் தடுப்பு கமிஷன் தான் வந்து விஜிலன்ஸ் கமிஷன், ஆன்டி விஜிலன்ஸ் தான் பண்ணாங்க. எல்லாமே இங்க இருக்கும்போது வழக்கு சந்தேகம் நடக்க வேண்டும், வழக்கு சந்தேகம் மாற்றப்பட்ட போது புரிகிறது, அந்த அதிகாரி தான் விசாரணை அதிகாரியாக நியமிக்கப்பட்டவர். கோர்ட்டில் ஏறி சொன்னார், நான் விசாரணை அதிகாரி, இவர்கள் யாரும் குற்றம் செய்யவில்லை, விட்டுவிடுங்கள், ரெக்கார்டில் இருக்கிறது. இது ஒன்று போதுமல்லவா அவரை தமிழ்நாட்டு கூப்பிட்டு வருவதற்கு? எனவே இல்ல விசாரணை அதிகாரியோ விசாரணை அமைப்போ
நீதிமன்றமோ கூட சந்தேகத்துக்கு அப்பாற்பட்ட நீதி பரிமாணம் நடத்தணுங்கிறதுக்காக தான் உச்சநீதிமன்றம் இந்த வழக்கை திராவிட முன்னேற்ற மனுவில் கர்நாடகாவுக்கு மாற்றப்படுது. நான் சொல்றது வழக்கு கர்நாடகாவுக்கு மாற்றப்படுவதை புரிந்து கொள்ள முடிகிறது. வழக்கில் தண்டிக்கப்பட்டவர் கர்நாடக செல்ல நான் கேட்கிறது சட்ட ரீதியான கேள்வி. முத்துராமலிங்கம் போல திருமதி வளர்மதி போல அரசியல் ரீதியான விஷயம் கேட்கல. அந்த வழக்குல அங்க வந்து விசாரணை முடிஞ்சதோட சிறப்பு நீதிமன்றத்தின் பர்பஸே சால்வ் ஆயிருச்சு. கர்நாடகா செல்ல அவங்க இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. எனக்கு தெரியாம கேக்குறேன். அவங்க தான் அப்பீல் போடணும்னே செட்டில் ஆகி சுப்ரீம் கோர்ட்ல அவங்க தான் அப்பீல் போடுறாங்க. நீங்க சொல்றது ஒரு பொது பிரசிடென்ட், அதுக்கு ஒரு முன்னுதாரணம் இல்லாத ஒரு நிலை. ஏன் அப்படின்னா இருக்கு வழக்கு விசாரணை அமைப்பு ஒன்றாக காஞ்சி ஆச்சாரியாருடைய கேஸ்ல பாண்டிச்சேரி ஆந்திரா அழகிரி ப்ளீஸ் தாக்கரட்டினல்ல ஆந்திரா ஒவ்வொரு வார்த்தையிலும் குறுக்கிட்டால் பதில் சொல்ல முடியாது. சொல்ல நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஆந்திரா அல்ல அதுக்கெல்லாம் முன்னுதாரணமா இருந்த இந்த வழக்கு அல்ல. அதற்கு முந்தைய காஞ்சி ஆச்சாரியார் வழக்கு பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் யாருங்கிறது அங்கே இருந்தா வந்துச்சு. பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் யார் நியமிக்கணும்? தமிழ்நாடு இன்வெஸ்டிகேஷன், தமிழ்நாடு பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் அவங்க தான் நியமிக்கணும். இப்படி அழகிரி வழக்கில் ஆந்திரா இது சட்டம் செட்டில் ஆகிவிட்டது. இவர்கள் தமிழ்நாட்டில் ஏன் ஒருவேளை அங்கு பாதுகாப்பில்லை என்று அதிகாரிகள் சொன்னால் அதன் பிறகு என் தமிழ்நாட்டுக்கு எதற்கு? ஆக இந்தியாவில் தமிழ்நாட்டை தவிர அந்த அம்மையாருக்கு வேற எந்த மாநிலத்திலும் பாதுகாப்பில்லை, ஆபத்து இருக்கிறது என்று ஒரு ஊடகம் தலைவராக இருக்க நீங்கள் சொன்னால் அது நகைப்புக்கு இடமாக இருக்கும். நான் அப்படி சொல்லலைங்கிறத ஒரு வழக்கறிஞராக இருக்கக்கூடிய நீங்க உணர்ந்திருக்கணும். நான் வந்து அவங்களுக்கு எங்கெங்க பாதுகாப்பு இருக்கு நான் கேட்கல. என்னுடைய கேள்வி அரசியல் ரீதியானதும் கிடையாது. நீங்க சொல்லக்கூடிய பதில் அரசியல் ரீதியானதை நீங்க யோசிக்கணும். ஒரு நிமிஷம். நான் கேட்பது ஒரு வழக்கறிஞரிடம் சட்ட ரீதியான கேள்வி. நான் கேட்கக்கூடியது வழக்கு அங்க முடிஞ்சு போச்சு, தீர்ப்பு உறுதியாயிருச்சு, அவர்கள் தான் குற்றம் செய்யறாங்க நிறுவனம் ஆயிடுச்சு, அங்க கர்நாடகாவுடைய பங்களிப்பு அங்கே நிறைவு பெற்றது அல்ல சட்ட ரீதியாக. அதனால்தான் அங்கு சிறையில் இருக்கிறார். வெரி சிம்பிள். அவருடைய கடமையோ பங்களிப்போ முடிந்திருந்தால் ஏன் அங்கு போய் சிறையில் வைக்க வேண்டும்? சட்டம் அப்படி அல்ல. எந்த மாநிலத்தில் அவர் தண்டிக்கப்படுகிறாரோ அந்த மாநிலத்தில் இருக்க வேண்டும் என்பதுதான் சட்டம். முடிந்து போன சட்டம். அதில் புதிதாக ஆராய்ச்சி செய்வது டிரான்ஸ்ஃபர் செய்ய முடியுமா? அதற்கு நான் இப்போது யூகத்தின் அடிப்படையில் சொல்ல விரும்புகிறேன். சட்டத்தில் அதற்கு இடம் இருக்கிறாங்க மட்டும்தான் கேட்கிறேன். அவங்கள டிரான்ஸ்ஃபர் செய்யணுமா? அவங்க தமிழ்நாட்டில் பாதுகாப்பு உண்டா? இதெல்லாம் என்னுடைய கேள்வி, என்னுடைய கவலையும் அல்ல. சட்டத்தில் உச்சநீதிமன்றத்தை பொறுத்தவரை நான் 1000 முறை சொல்லிவிட்டேன். அவர்களுக்கு இருக்கிற சிறப்பு அதிகாரங்களை வைத்து 2 மாநிலம் சம்பந்தப்பட்டது. சென்னை உயர்நீதிமன்றத்தை தீர்மானிக்க முடியாது, கர்நாடக உயர்நீதிமன்றம் தீர்மானிக்க முடியாது. 2 மாநிலம் சம்பந்தப்பட்ட விஷயம் என்பதனால் இல்லை. ஆந்திராவை எடுத்துக்கொண்டால் கூட ஆந்திராவும் இதுவும் கர்நாடகாவும் சம்பந்தப்பட்ட விஷயம் என்பதனால் உச்சநீதிமன்றம் ஒரு குறிப்பிட்ட சூழ்நிலைகளில் அந்த சூழ்நிலைகளை கருத்தில் கொண்டு அப்படி உத்தரவு போட அவர்களுக்கு சிறப்பு அதிகாரம் இருக்கிறது. அது ஆரம்பமே சொன்னேன், நடக்க அது முடியும். ஆனால் தமிழ்நாடு என்கிற கேள்வி தவறு. அங்கிருந்து வேறு மாநிலத்துக்கு மாற்ற முடியுமா என்று கேட்டால் நான் நேரடியாக ஆம், தமிழ்நாட்டுக்கு என்றால் அங்குதான் எனக்கு புரிந்து கொள்ள முடியவில்லை. முதலமைச்சராக எடப்பாடி வென்றது இறுதிச் சுற்றா அல்லது இன்னமும் இருக்கிறதா என்ற தலைப்பில் விவாதித்துக் கொண்டிருக்கிறோம். நான் திரு முத்துராமலிங்கம் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் திரு பன்னீர்செல்வம் அவருடைய ஆதரவாளர்கிட்ட கேட்க விரும்புகிற விஷயம், இன்னைக்கு செய்தியாளர் சந்திக்கிறார் திரு பன்னீர்செல்வம் முன்னாள் முதலமைச்சர். இந்த ஆட்சியை நீக்கும் வரை எங்களுடைய போராட்டம் தொடரும் அப்படின்னு சொன்னார். நேற்று வரை அவர் சொன்னது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஆட்சி, அம்மாவுடைய ஆட்சி, புரட்சி தலைவருடைய ஆட்சி, ரெட்டலை, அதிமுக எல்லாம் சொல்லிட்டு இருந்தாரு. இன்னைக்கு நடக்கிறதும் அப்படியே ஒண்ணுதான். சோ திரு பன்னீர்செல்வம் அவர்கள் இருந்தால் அது அதிமுக ஆட்சி, அவரை தவிர வேற யார் இருந்தாலும் அது வேற கட்சியோட ஆட்சியா? இல்லை சார், அப்படி கணக்கு இல்லை. ஏற்கனவே முன்னாள் அமைச்சர் திருமதி வளர்மதி கூட சொன்னாங்க, பன்னீர்செல்வம் அவர்கள் முதலமைச்சராக இருக்க வேண்டும் என்பது இல்லை. மாண்புமிகு முதலமைச்சர் அம்மா அவர்கள் மக்களை சந்திக்கிற போது சிறந்தது ஒரு ஆட்சியை நடத்துவேன் சொல்லி கேட்டார்கள். அம்மாவின் தலைமையில் ஒரு சிறப்பான ஆட்சி நடைபெற வேண்டும், அதற்காக வெற்றி பெற வேண்டும், கழக தொண்டர்கள்லாம் பாடுபட்டு வெற்றியை பெற்று கொடுத்திருக்கிறோம். ஆனால் அம்மாவுடைய ஆட்சியும் அவருடைய கொள்கையும் நிற்கக்கூடிய அளவு, காப்பாற்றக்கூடிய அளவுக்கு ஒருவர் முதலமைச்சராக வர வேண்டும். அது யாராக வேண்டுமானால் இருந்தால் ஏற்றுக்கொள்வோம். கழக தொண்டர்களும் வாக்களித்த வாக்காளர்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒருத்தர் முதலமைச்சராக வர வேண்டும். அது பன்னீர்செல்வமாக இருந்தாலும் சரி, அல்லது இப்போது இருக்கக்கூடிய முதலமைச்சராக வந்திருக்கிற எடப்பாடி பழனிசாமியாக இருந்தாலும் பரவாயில்லை. ஆனால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் திருமதி சசிகலாவுடைய தேர்வு செய்யப்பட்ட ஒரு முதலமைச்சர் என்பதால் கழக தொண்டர்களும் பொதுமக்களும் ஏற்றுக்கொள்ளவில்லை.
இல்லங்க, உங்கள்ட்ட ராஜினாமா கடிதம் வாங்குற வரைக்கும் அவங்க சின்னமாவா இருந்தாங்களேங்க. இன்னைக்கு எப்படி அவங்க வந்து சசிகலா இன்னைக்கு உங்களுக்கு 5ஆம் தேதி நீங்க ராஜினாமா கடிதம் கொடுக்கிற வரைக்கும் அவங்க சின்னமா சொல்லிட்டு இருந்தீங்களே, அதே பணிவு, அதே அன்பு, அதே புன்னகை அத்தனை இருந்துச்சுங்க 5ஆம் தேதி வரைக்குங்க. சார் கரெக்ட் சார், அதை உண்மையாவே பண்ணிக்கிறோம், ஒன்றும் இல்லை. அதை அவங்க வந்து ஒரு வேஷமா காட்டையில் அதை வந்து பண்ண முடியலையே, உண்மையா இருக்கும் அப்படின்னு நம்பணும். புரட்சி தலைவி அம்மாவுடைய கொள்கையை எடுத்து வழி நடத்துவார், கட்சியை நல்லா நடத்துவார்னு எதிர்பார்த்தோம். இல்லங்க, இந்த 65 நாள்ல கொள்கைக்கு விரோதமா அவங்க என்ன செஞ்சுட்டாங்கன்னு சொல்லுங்களேன் சார். அவங்க பொறுப்புக்கு வந்ததுல இருந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து பொதுச்செயலாளர் வந்த பிறகு எனக்கு தெரிஞ்சு ஒரு 10-15 பேரை நியமிச்சாங்க. நீங்க ராஜினாமா பண்ணிக்கங்க, முதலமைச்சராக அவங்களே வரட்டும் சொல்லி சொல்லிருப்பாங்க. அது வந்து கட்டாயப்படுத்தியா இல்லையா, அவங்க விரும்பினாங்களா தனித்தன. இந்த ஆக்ஷன்ங்கிறது 2 தான் நடந்திருக்கு கட்சியில. வேற என்ன நடந்திருக்கு எனக்கு ஒன்றும் புரியலையே. அதாவது ஒன்றும் இல்லை சார் பாண்டே சார், கடந்த ஆண்டு பொங்கல் விழாவை மரியாதைக்குரிய நடராஜன் அவர்களும் தினகரன் அவர்களும் நடத்தியிருக்கலாம். அதில் அவங்க இப்படிலாம் பேசலை. ஆனால் இந்த ஆண்டு பொங்கல் விழா நடத்துகிற போது இதய தெய்வம் புரட்சி தலைவர் எம்ஜிஆருடைய பிறந்த நாள் விழா அன்று அவர்கள் பேசிய பேச்சு என்பது, திருமதி சசிகலா அவர்கள் அதிமுகவுக்கு தற்காலிக பொதுச் செயலாளர் வந்த பிறகு அவங்க பேசிய பேச்சு என்பது, புரட்சி தலைவி அம்மா அவர்களை உள்ளபூர்வமாக தலைவராக ஏற்றுக்கொள்ளப்பட்ட தொண்டர்கள் யார் நடராஜன் பேசியது என்று திரு பன்னீர்செல்வம் முரண்பட்டது என்று திரு நடராஜன் பேசிய மறுநாள் ராஜினாமா கடிதம் கொடுத்தாரா? இல்ல திரு நடராஜன் பேசிய மறுநாள் வந்து எதிர்ப்பு தெரிவிச்சாரா? என்னங்க நடராஜன் பேசுறாரு, இந்த கட்சியில எப்படி இருக்க முடியும்னு சொன்னாரா? இல்ல சார், அதாவது இந்த ஒரு விஷயத்துல அவர் மட்டுமல்ல, அதிமுக தொண்டர்கள் எல்லோரும் பூனைக்கு யார் மடி கட்டுவார்கள் என்று எதிர்பார்த்து கொண்டிருந்தார்கள். வேற வழி இல்லையோ, இந்த நிலையில இருக்க வேண்டுமோ என்று கட்டுப்பட்டு இருந்தார்கள். ஆக ஒருவர் கட்சியிலே முதலமைச்சராக புரட்சி தலைவி அம்மா வந்த பிறகு அவருக்கு சோதனை வந்த நேரத்தில் அவரால் அறிமுகப்படுத்தப்பட்டவர், நான் இன்னலுக்கு ஆளாக்கப்பட்டேன், அச்சுறுத்தப்படுகிறேன், எனவே எனக்கு அரசியல் வாழ்வு கூட வேண்டாம், ஆனால் புரட்சி தலைவி அம்மாவின் கனவுகளை லட்சியத்தை காப்பாற்றுவதற்கு தன்னந்தனியாக போராடுவேன் அம்மாவின் நினைவகத்தில் சொல்லிய பிறகுதான் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய உண்மையான புரட்சி தலைவி அம்மாவின் தொண்டர்கள் எனக்கு அவர் வீட்டு முன்னால் அணிதரன் நின்று கொண்டிருக்கிறோம். இல்லங்க, நீங்க எளிமையா ஒரு வித்தியாசத்தை நீங்க வந்து மக்கள் முன்னாடி வைக்கணும். அதாவது ராஜினாமா செய்த பிறகுதான் இவர் கோவப்படுறாரு. அதற்கு முன்னாடி கோவப்பட்டிருந்தா தானங்க பதவி போயிருமோங்கிற அச்சம் கூட இல்லாம பண்ணாருன்னு சொல்லி இவர் பதவியை வாங்கிட்டாங்க அப்படின்னு சொன்ன பிறகு ஆகா நமக்கு இனிமே பதவி கிடைக்காதுங்கிற அச்சத்துல சொன்ன மாதிரி வந்துரும். நீங்க வந்து முதலமைச்சராகவும் கட்சியுடைய பொருளாளராகவும் இருந்துகிட்டு இருக்கும் போது என்னங்க நடராஜன் இப்படி பேசுறாரு, நாம எதிர்ப்பு தெரிவிக்கணுங்க. எப்படி சசிகலா அவர்கள் என்ன கேள்வி எழுப்புறாங்க, துரைமுருகன் அவர்கள் பேசும்போது நீ ஏன் பதில் சொல்லணும்னு சொல்லி கேட்கிறாங்க. அத மாதிரி திரு நடராஜன் பேசின உடனே திரு பன்னீர்செல்வம் எந்திரிச்சு என்னங்க இவர் என்ன இப்படி பேசுறாரு, அதிமுகவில் இருந்து நான் கண்டிக்கிறேன், அதிமுக பொருளாளராக நடராஜனை கண்டிக்கிறேன் சொல்லி இருந்தாருன்னா ஆகா உள்ள இருந்துட்டு இப்படி பண்றாருன்னு சொல்லி சொல்லிருக்கலாம். பதவியை ராஜினாமா கடிதம் வாங்கப்பட்ட பிறகு சொல்லும் போது இல்ல சார் அதாவது சார் அதிமுக பொறுத்த மட்டில் தலைமைன்னு ஒருத்தர் நின்றுட்டாங்கன்னா அவங்க அந்த தலைமையில் இருக்கக்கூடியவங்க சொல்றதை கேட்டுக்கொள்வதுதான் நிர்வாகிகளுடைய எங்களுடைய கடமை. இன்னைக்கு வந்து இன்னைக்கு அதே விஷயம் தான் கூவத்தூர்ல நடக்குதுன்னா, இன்னைக்கு அதே விஷயம் தான் கூவத்தூர்ல நடக்குதுன்னா அவங்க எல்லாம் கட்டுப்பாட்டுல வச்சிருக்காங்க, மிரட்டி வச்சிருக்காங்க, சுதந்திரம் இல்லாம இருக்காங்க, டவுசர் போட்டு தப்பிச்சு வந்து நிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அவர் சொல்றீங்க. நீங்க அப்படியே இருந்தீங்கன்னு சொல்லி சொன்னா நாங்க கட்டுப்பாடோட தான் சொல்றீங்க. நீங்கள் செய்தால் கட்டுப்பாடு, அவர்கள் செய்தால் கட்டுப்படுத்தப்படுவது. இல்ல இல்ல நீங்க சார் நீங்க என்ன ஒண்ணு இல்ல. இப்ப அவர் அப்படி பேசிய போது கண்டித்திருக்கணும் ஓபி பன்னீர்செல்வம் சொல்வதை விட திருமதி சசிகலா அவர்கள் முன் வந்து கண்டிச்சிருக்கணும். அது செய்யல. அப்ப அவரே ஏத்துக்கிட்டு இருக்கிறார் போல இருக்குன்னு எல்லாரும் ஒத்துக்கிட்டு இருக்கிற போது வேற வழி இல்லை, என்ன நிலைக்கு போக போறோம் அதிமுக தொண்டர்கள் நினைத்துக் கொண்டிருக்கிற வேளையில் திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்களை அவர்கள் ராஜினாமா வாங்கினார்கள். அது விவாதத்துக்குரியதாக அவரே வெளியில் சொல்லியிருக்கிறார், அதில் ஒண்ணுமில்லை, அவர்களுக்குள்ள இருக்கிறது. அது அம்மாவின் இல்ல ஓஎஸ் கார்டனில் வைத்து 2 மணி நேரம் நான் உரையாடி இருக்கிறேன். தற்போது இருக்கிற நிலைமையில் ஏன் இப்படி மாற்ற வேண்டும், அம்மா மறைந்த பிறகு என்னை நீங்க முதலமைச்சர் இருக்கிற போது நான் வேண்டாம் நீங்களே இருங்கள் தான் சொன்னேன். இதில் இப்படி என்னை கொண்டு வந்து விட்டு இப்படி விக்கட்டான சூழ்நிலைக்கு விட்டு விட்டீர்களே என்று பேசினேன் சொல்லியிருக்கிறார். ஆனால் அவரை கட்டாயப்படுத்தி
தன் பெயரை முதலமைச்சர் வேட்பாளராக சட்டமன்ற கட்சி தலைவராக தேர்ந்தெடுக்கப்படும் நீங்கள் தான் முன்மொழிய வேண்டும் என்று கொண்டு வந்து அவர் அறிவிக்க வைக்கிறார். இன்னைக்கு யோசிக்கும் போது ஒரு 10 நாள் பிப்ரவரி 5ஆம் தேதி இந்த சம்பவங்கள்லாம் நடக்குது. ஒரு 10 நாள் பொறுமையா இருந்தா இன்னைக்கு அந்த வாய்ப்பு திரும்ப இவருக்கே வந்திருக்குமோ, அந்த அவசரப்பட்டமோ நீங்க நினைக்கலையா? 5ஆம் தேதி ராஜினாமா கடிதம் கொடுக்குறாங்க, அன்னைக்கு 7ஆம் தேதி இவர் வந்து பிரச்சனை கிளப்புறாரு. அன்னைக்கு அமைதியா இருந்து ஒரு 10 நாள் 14ஆம் தேதி இந்த வழக்குல தீர்ப்பு வந்துருச்சு. திரும்பவும் அவர்களுடைய ஆப்வியஸான தேர்வாக திரு பன்னீர்செல்வமே இருந்து 10 நாட்கள் பொறுமையா இருந்தா கிடைச்சிருக்கக்கூடிய வாய்ப்பை தவற விட்டுதான் நீங்க நினைக்கலையா? சார், ஓபிஎஸ் திரும்பவும் முதலமைச்சராக அவர் நினைக்கவில்லை. அம்மா அவர்களுடைய ஒரு வார்த்தை தீர்ப்பு சொல்லணும் சுப்ரீம் கோர்ட் சொல்லல, அப்ப சொல்லலையே சொல்லிதான் கொஞ்சம் சுதாரிச்சு பொறுமையா இருந்திருக்கலாம். இல்ல அப்படிலாம் ஒரு கணக்கு இல்ல சார். இப்போவும் அவர் பன்னீர்செல்வம் தீர்க்கமா சொல்றார், புரியல. கழக தொண்டர்களும் பொதுமக்களும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒருவர் வந்தால் வரவேற்க நான் தயாராக இருக்கிறேன். கழகம்னா அது எந்த கழகம்னு கொஞ்சம் இந்த கருத்தை தான் ஒட்டுமொத்த தொண்டர்களுடைய வரவேற்பு. கழகம் திமுக இருந்து வந்தார், அது அவருக்கு லேட்டா தான் தெரியும் கட்சியை பத்தி. அனைத்து நிறைய பேர் திமுக ல வந்தாங்க. எந்த கழகம்? புரட்சி தலைவி அம்மா கண்ட கழகம் தான் இந்த கழகம். புரட்சி தலைவர் எம்ஜிஆர் கண்ட கழகம். புரட்சி தலைவி அம்மா வழிநடத்தி மிகப்பெரிய சக்தியாக வளர்ந்த கழகம் தான். இதுதான் அனைத்து இந்திய அண்ணா திமுக. புரட்சி தலைவி இல்ல, நீங்க ஒவ்வொருத்தருடைய ட்ராக் ரெக்கார்டையும் பாத்தீங்கன்னா ஜெயலலிதா பத்தி ஒவ்வொருத்தர் என்ன சொன்னாங்க, எம்ஜிஆர் பத்தி ஒவ்வொருத்தர் என்ன சொன்னாங்க, நிறைய விஷயம் சொல்ல முடியுமே. அதெல்லாம் சொல்ல முடியாது. எம்ஜிஆர் பத்தி என்ன சொல்ல முடியும், அம்மாவை பத்தி என்ன சார், சசிகலா பத்தி மத்தவங்க சொன்னா அவங்க ஏதாவது சொல்லணும்ன்றதுக்காக சொல்லிட்டு இருப்பாங்க எல்லாரும். அதை இன்னைக்கு அதிமுக இருக்கிறவங்க, அதிமுக அங்கீகரிக்கப்பட்டவங்க கழக பொதுச் செயலாளர் அவங்களும் சொல்றாங்க. அவங்க திருமதி வளர்மதி அவங்களும் சொல்றாங்க, புரட்சி தலைவி அம்மா அவர்கள் தலைமை ஏற்றிருக்கிற அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் தான் ஓபிஎஸ் இருக்கிறார், நான் இருக்கிறேன், அங்க இருக்கிறவர்களா இருக்கிறோம். அதனால் கழகம் என்று சொன்னால் புரட்சி தலைவி அம்மாவின் கழகத்தில் தான் அவர் உருவாக்கி அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான். நான் திமுக வந்து இன்னைக்கு தான் வளர்மதி உங்களுக்கு தெரியுமா? அது 16 வருஷத்துக்கு முன்னாடி நடந்து புரட்சி தலைவி அம்மா அவர்கள் எனக்கு மாவட்ட செயலாளர் பதவி கொடுத்து, சட்டமன்ற உறுப்பினர் பதவி கொடுத்து, மதிப்புக்குரிய வழக்கறிஞர் தமிழ்மணி அவர்கள் கூட ஒரு ஞாபகப்படுத்தினார்கள். அன்னைக்கு மத்தியிலையும் மாநிலத்திலையும் ஆட்சியின் அதிகாரத்தில் இருந்த திமுக தலைவர் கருணாநிதியின் மகன் மு.க. அழகிரி மீது உச்ச நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்து சித்தூர் நீதிமன்றத்தில் வழக்காட செய்தவன் நான். நேரடியாக சென்று கருணாநிதியின் மகன் மு.க. அழகிரி தான் குற்றவாளி என்று சாட்சி அளித்ததை புரட்சித்தில் அம்மா அவர்கள் பாராட்டி வந்தவர்கள் தான். எனவே ஏனோ தானோ என்று நான் பேசுவதற்கில்லை, உண்மையான ஒரு தொண்டருடைய உணர்வை நான் வெளிப்படுத்த விரும்புகிறேன். ஓகே, நிறைய கட்சியிலிருந்து மாறினவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க, மறுக்கிறதுல. நான் திருமதி வானதி அவர்கிட்ட கேட்க விரும்புகிற விஷயம், இந்த 15 நாள் கெடு அப்படிங்கிறது முடிவுக்கு வந்து முந்தின நாளை கழிச்சே அவங்க வந்து சட்டமன்றத்தில் பலத்தை நிரூபிக்க போறாங்க. திரு ஸ்டாலின் அவர்கள் சந்தேகம் எழுப்பியிருந்தாங்க, திமுகவுடைய செயல் தலைவர் 15 நாள் கெடு அப்படிங்கிறதே வந்து குதிரை பேரத்துக்கு வழிவகுக்கும் அப்படின்னு. இப்ப மறுநாளே இந்த வாக்கெடுப்பு, நம்பிக்கை வாக்கெடுப்பு நடக்க இருக்கனால அந்த குதிரை பேடம் நடக்காது, ஒரு ஃப்ரீ அண்ட் ஃபேரான வாக்கெடுப்பு நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இல்ல இன்னமும் கூவத்தூர்ல தான் இருக்காங்க அப்படிங்கறனால அதற்கான சந்தேகம் இருக்கான்னு நினைக்கிறீங்களா? எங்களுக்கு சந்தேகம் இருக்கு. ஒரு அரசியல் கட்சியாக நாங்க நினைக்கிறோம், நிச்சயமாக எம்எல்ஏக்கள் சுதந்திரமாக வாக்களிப்பதற்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவு. அருணாச்சல பிரதேசம் நடந்த மாதிரியே உத்தரகாண்ட் நடந்த மாதிரியே இங்க நடந்தபோது சந்தேகப்படுறீங்க. நான் இந்த ஓபன் எடுத்துக்காட்டு சொல்றதுக்காக எனக்கு வரல. இன்னைக்கு இருக்கிற தமிழ்நாட்டு சூழ்நிலைக்கு தான் நாங்க பதில் சொல்ல முடியும். இல்ல, அதே மாதிரி உதாரணம் வாசகர்கள் புரியிருக்க, நேயர்களுக்கு புரியிருக்க, அந்தந்த மாநிலங்கள் நடந்த மாதிரி, உத்தரகாண்ட் நடந்த மாதிரி, அருணாச்சல பிரதேசம் நடந்த மாதிரி நேயர்களுக்கு இன்னும் நிறைய விஷயம் கூட புரியும். நீங்க ஒன்றும் ஓபனா எடுத்து சொல்ல வேண்டாம். இல்ல, அந்த மாதிரி தான் சந்தேகம் இருக்காங்கிறக்கா நான் கேட்கிறேன். எங்களுக்கு ஒன்றும் சந்தேகம் இல்லைங்க, உங்களுக்கு தான் நிறைய சந்தேகம் இருக்குது போல இருக்கு. இல்லைங்க, இப்பதான் சொன்னீங்க நீங்க இந்த மாதிரி வாக்கெடுப்பு நிறைய நியாயமா நடக்காதுன்னு சந்தேகம் இருக்குன்னு சொன்னீங்க, அதை தான் நான் கேட்கிறேன். நீங்க சொல்ற கூட இது இல்ல, இன்று இருக்கக்கூடிய சூழல்ல கவர்னர் ஒரு முடிவு எடுத்திருக்காரு. அதுல நாளை மறுநாள் சட்டப்பேரவையில பெரும்பான்மை நிரூபிக்கிறதுக்காக ஒரு வாய்ப்பு அவங்க வந்து ஏற்படுத்தி இருக்காங்க. இது ஒரு அரசியல்ல ஒரு மாற்றங்கள் நிகழ்ந்து கொண்டே இருக்கிறது.
இந்த அமைந்திருக்கக்கூடிய அரசாங்கம் என்பது தன்னுடைய நிறைவு காலத்தை முழுமையாக நிறைவு செய்யுமா அப்படிங்கிற கேள்வி மிகப்பெரிய கேள்வி தமிழ்நாட்டு மக்களுக்கு இருக்கிறது. ஏனென்றால் ஒவ்வொரு சட்டமன்ற உறுப்பினரும் இங்க சகோதரி வளர்மதி அவர்கள் ஒரு விஷயத்தை சொன்னார். இங்க என்னோட போன்ல அவ்வளவு அச்சுறுத்தல் கால் வருது, ஓபிஎஸ் அவர்கள் பெயரை சொல்லி மிரட்டுறாங்க, நாங்கெல்லாம் அதுக்காக எம்எல்ஏக்கள் எல்லாம் தனியா வச்சிருக்கோம், போன் காலுக்கு பயந்துட்டு எம்எல்ஏவை தனியா வச்சிருக்கோங்கிறாங்க. நான் என்ன சொல்றேன், போன் கால் அப்படின்னு பாத்தீங்கன்னா சமூக வலைத்தளத்துல பாத்தீங்கன்னா உங்க தொகுதி எம்எல்ஏ இல்ல, அதாவது தொகுதி எம்எல்ஏக்களை தொடர்பு கொள்ளுங்கள். தொகுதி எம்எல்ஏக்களை தொடர்பு கொள்ளுங்கள், பொதுமக்கள் உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்யுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் சமூக வலைத்தளங்கள் இருக்கு. ஏன் எனக்கு கூட நாங்கள் வாக்களித்த எங்கள் எம்எல்ஏவை என்னால் தொடர்பு கொள்ள முடியவில்லை அப்படின்னு நான் போட்டியிட்ட தொகுதியை சார்ந்த நிறைய வாக்காளர்கள் போன் பண்றாங்க. எப்படி தொடர்பு கொள்வது? எங்கள் கருத்துக்களை அவர்களிடம் தெரிவிக்க வேண்டும். அதாவது ஆனா இன்னைக்கு எந்த தொகுதி மக்கள் எம்எல்ஏவை தொடர்பு கொள்ற நிலையில இருக்காங்க? இல்ல, உங்களுக்கு தெரியும், முதலமைச்சர் அப்படிங்கிறவர் நேரடியா மக்களால் தேர்ந்தெடுக்கப்படக்கூடியவர் அல்ல. அவர் எம்எல்ஏக்களால் தேர்ந்தெடுக்கப்படக்கூடியவர். நாம நம்முடைய எம்எல்ஏக்களை வார வாரம் தேர்ந்தெடுக்கிறது இல்ல. 5 ஆண்டுகளுக்காக 2016 மே மாசமே தேர்ந்தெடுத்துட்டோம். சோ இனி அடுத்து 2021 மே மாசம் தான் இதே எம்எல்ஏ வேணுமா, அவர் நம்ம தொண்டெல்லாம் நமக்கு ஆற்றினாரா, அவருடைய தொண்டு ஆற்றல ஏதாவது குறை இருக்காங்கிறத 2021 மேல தான் முடிவு பண்ணணும். இந்த நடைமுறை தெரியாதவள் இல்லனா. ஆனா ஒரு தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் பிரதிநிதி 5 வருஷத்தை கழிச்சு எனக்கு அதுக்கப்புறம் நீங்க மார்க் போட்டதுக்கு அப்புறம் தான் நான் நல்லா வேலை செஞ்சனா இல்லையான்னு கேட்க கூடாது. அதுவல்ல மக்களுடைய எதிர்பார்ப்பு. இன்டராக்ஷன் அப்படி நம்ம சொல்லக்கூடிய மக்களுடைய தொடர்பு ஒவ்வொரு நாளும் மக்கள் பிரதிநிதிக்கு இருந்தாக வேண்டும். இல்ல, இப்ப அதுதான் மக்களுடைய எதிர்பார்ப்பு. இல்ல, மக்களுடைய நாம சொல்லக்கூடிய சோ கால்டு மக்களுடைய வருத்தம் பாத்தீங்கன்னா, தொகுதிக்கு வந்தீங்களா செஞ்சீங்களாங்கிறது இல்ல, நீ எப்படி ஓபிஎஸ் தேர்ந்தெடுக்காம போவ, நீ எப்படி சசிகலா பின்னாடி போ, இந்த மாதிரி விஷயங்கள தான் இருக்குது. அது இன்னமும் நிரூபிக்கப்படவில்லை. அவங்க அடுத்த கட்டமா போகணும், இவங்க நல்லவங்களா கேட்டவங்களா, ஒழுங்கா தொகுதிக்கு வேலை செய்யறாங்களா, மக்கள் அதெல்லாம் அப்புறம் நிரூபிக்கணும். இந்த நிலைமை ஏற்பட்டுச்சு, முதலமைச்சர் இறந்துட்டாங்க, அதனால வேற ஆளுக்கு தேர்ந்தெடுக்க நிலைமை வந்துச்சு. அப்படித்தானே பார்க்கணும். தொகுதிக்கு மக்களுக்கு நல்லது செய்யறாங்களா இல்லையாங்கிற சட்டமன்ற உறுப்பினர் கேள்வி வரலையே. கட்டாயம் நான் நல்லது கெட்டது தொகுதிக்குள்ள செய்யறதுக்காக அல்ல, குறைஞ்சபட்சம் மக்களுடைய கருத்துக்களை தெரிவிப்பதற்கான ஒரு வாய்ப்பு இல்லாத சூழ்நிலை இருக்கிறத பத்தி சொல்றேன். இன்னைக்கும் அவங்க தான் எம்எல்ஏக்கள், யாரும் தகுதி நீக்கம் பண்ண முடியாது, அவங்கள தூக்கி வெளியில போட முடியாது. ஆனால் மக்களுடைய தொடர்பில் கூட இல்லாத நபர்களாக இன்று உருவாக்கப்பட்டிருக்கிறார்களே, அப்படிங்கிறது இன்னைக்கு ஒரு யதார்த்தமா இல்லையா? இல்ல, அது யதார்த்தமா இல்லையாங்கிறத திரும்பி மக்கள்கிட்ட மேண்டேட் வாங்கினா தான் தெரியும். நம்ம 4 பேர் போன்ல பேசுறாங்கிறதுக்காக, 4 பேர் மெயில் அனுப்புறாங்கிறதுக்காக ஒட்டுமொத்த 5.5 கோடி மக்களுடைய முடிவு பண்ண முடியுமா? 5 கோடி 80 லட்சம் பேர் வாக்களிச்சு தான் தேர்ந்தெடுத்திருக்காங்க. அந்த மாதிரி விஷயத்துக்காக சொல்றேன். குறைந்தபட்ச எதிர்பார்ப்பு மக்கள் கிட்ட இருக்குமா இருக்காதா? ஒரு சூழ்நிலை நிலவுகிறது. ஒரு முதலமைச்சர் தேர்ந்தெடுக்கப்பட்டவர், மக்களால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு ஆட்சியை கொடுத்த முதல்வர் மறைந்து விட்டார். அந்த கட்சியில் ஒரு குழப்பம் நிலவுகிறது. ஒரு புறம் அந்த அடியிலிருந்து சிறிது நபர்கள் பிரிஞ்சு வந்திருக்காங்க, குற்றச்சாட்டுகள் 2 பக்கமும் இருக்கிறது. இப்படி இருக்கக்கூடிய சூழலில் இந்த புதிதாக அமைந்திருக்கக்கூடிய அரசாங்கம் அல்லது நம்பிக்கை வாக்கெடுப்பு என்பது எந்த அளவுக்கு நியாயமாக இருக்கும் என்பதை நாமளும் சூழ்நிலைகளை வச்சுதானே சொல்ல முடியும். அப்ப ஆளுநருக்கு அனுதினமும் அறிவுரை வழங்கி கொண்டிருந்த திரு எல் கணேசன் அவர்கள், திரு மத்திய இணையமைச்சர் திரு பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் எப்படிலாம் செயல்படணும், சரியா செயல்படுறாரு இல்லை அப்படின்னு சொல்லி சர்டிபிகேட்லாம் கொடுத்துட்டு நிறைய விஷயங்கள் சொல்லிட்டே இருந்தாங்க. பொதுவெளியில் நான் தனிப்பட்ட முறையில் ஆலோசனை சொன்னா பொதுவெளியில் பல பத்திரிகையாளர் சந்திப்பில் சொல்லிட்டே இருந்தாங்க. நீங்க ஏன் இந்த வாக்கெடுப்பே நியாயமா நடக்காது, அதை நேரடியாக நீங்க நடத்துங்க, பார்வையிடுங்க, நீதிமன்ற தலைமை ஏன் ஒரு டிரான்ஸ்பரன்சிக்காக பாஜக ஏன் முயற்சி பண்ணிருக்க கூடாது? நீங்க தயவு செஞ்சு இந்த மாதிரியான விமர்சனங்களை முன்வைக்காதீங்க. எங்க தலைவர்களுடைய அறிவுரையை கேட்டுதான் கவர்னர் செயல்பட்டார் அப்படிங்கிற மாதிரி சொல்லாதீங்க. இல்ல, நான் திரும்ப சொன்னேன், தாமதத்துக்கான விஷயத்துக்காக திருமதி வானதி, நான் திரும்ப தெளிவு தான் சொல்றேன், திரும்ப நான் போடுறேன், திரும்ப நான் சொல்லிடுறேன், அந்த வார்த்தை ஸ்டேட்மெண்ட் சரி பண்ணிடுறேன். தனிப்பட்ட முறையில் இவர்கள் யாரும் ஆலோசனை வழங்கியதாக நான் சொல்லவில்லை. பொது வெளியில பல சந்தர்ப்பங்கள்ல ஆளுநர் நிதானமாக யோசித்து முடிவெடுக்க வேண்டும், சரியான நபரை தேர்ந்தெடுக்க வேண்டும், மீண்டும் குதிரை பேரத்துக்கு வழி இந்த விஷயங்கள் எல்லாம் திரு எல் கணேசன் டெல்லியில இருந்து பேசியிருக்கிறாரு, திரு பொன் ராதாகிருஷ்ணன் தமிழ்நாட்டில் அத்தனை பகுதியில இருந்து பேசியிருக்கிறாரு. அந்த விஷயத்தை சொல்ல பொது வெளியில் அவர் பேசிய விஷயத்தை மட்டுமே குறிப்பிடுகிறேன். நானும் பொது வெளியில தான் சொல்றோம். இங்கு நியாயமான முறையில் சட்டமன்ற உறுப்பினர்கள் அவர்களை தேர்ந்தெடுப்பதற்கான ஒரு வாய்ப்பு இப்பவும் கவர்னர் கொடுத்திருக்காரு. நியாயமா நடக்குமா நடக்காதா அப்படிங்கறதெல்லாம் நடந்ததுக்கு அப்புறம் தெரியும்.
இல்ல இன்னைக்கு நடக்க சூழ்நிலையில நடக்காதுன்னு இந்த முடிவு தான் எடுக்க முடியும். என்னுடைய கேள்வி நடக்காதுன்னு சந்தேகம் எழுப்புற பாஜக அந்த டிரான்ஸ்பரன்சிக்கான முயற்சி ஏன் மேற்கொள்ளக்கூடாதுன்னு நான் கேட்கிறேன். நாங்க இதுல எந்த இடத்துல டிரான்ஸ்பரன்சிக்கான முயற்சி எப்படி சொல்லணும்னு சொல்றீங்க? நாங்க எங்களோட விமர்சனத்தை சொல்றோம், எங்களோட பயத்தை சொல்றோம், எங்களோட எதிர்பார்ப்பையும் சொல்றோம். இது பொதுவெளியில தானே. நான் மூத்த வழக்கறிஞர் திரு தமிழ்மணி அவர்கள்ட்ட கேட்கும் ஒரு விஷயம், இந்த கட்சிக்குள்ளேயே இருக்கக்கூடிய சிக்கல்கள் திரு ரமேஷ் அவர்கள் சுட்டிக்காட்டியது போல எச்சரித்தது போல அடுத்தடுத்து வரக்கூடிய வாய்ப்புகளில் அது ஒரு விஷயமா பார்க்கப்படுது. ஏன்னா தேர்தல் ஆணையத்தில் பாராளுமன்ற உறுப்பினர்கள்லாம் போய் புகார் சொல்லியிருக்காங்க. திரு பன்னீர்செல்வம் தலைமையில் ஆணையர் சொல்லியிருக்காங்க பொதுச்செயலாளர் அவர் தேர்ந்தெடுக்கப்பட்ட செல்லாது, ஏன்னா அவைத்தலைவர் எங்ககிட்ட இருக்காரு, பொருளாளர் எங்கிட்ட நம்பர் 2 நம்பர் 3 அந்த பார்ட்டில் இருக்கிறவங்க எங்கள்கிட்ட இருக்கிறாங்கன்னு சொல்லி அந்த டிஸ்பியூட் தேர்தல் ஆணையத்தில் சொல்லப்பட்டது, உச்சநீதிமன்றத்தில் சொல்லப்பட்டது. இது எந்த அளவுக்கு ஒரு முக்கியத்துவத்தை பெறும்? நம்ம உத்தரப்பிரதேசத்தில் இதே மாதிரியான ஒரு பிரச்சனை வந்தபோது திரு முலாயம் சிங் யாதவ் சொன்ன விஷயத்தெல்லாம் அப்படியே புறக்கணிச்சுட்டு நேரா அவங்க அகிலேஷ் யாதவ் சொன்னதான் சரி சொல்லிட்டு சின்னத்தில் இல்லாமல் கொடுத்து ரொம்ப சிம்பிளா முடிச்சிட்டாங்க. இங்க கருத்து கேட்கறதோ அணிவப்போ பொது குளோசர்களோ எதுவுமே கூட்டாம ஒரு டிசிஷன் எடுத்தாங்க, அதை அனௌன்ஸ் பண்ணி போயிட்டாங்க. அந்த மாதிரியான காம்ப்ளிகேஷன்ஸ் இங்க இருக்குதா? ரெண்டும் தனித்தனி விஷயம். ஒன்று அரசியல் கட்சியினுடைய பொதுச் செயலாளர். இப்போ நாம் பேசிக்கிட்டு இருக்கிற தலைப்பு இந்த முதலமைச்சர் நீடிப்பாரா, சரியான முறையில் பலத்தை நிரூபிப்பாரா என்பதுதான். இவர் சரியான முறையில் பலத்தை நிரூபித்து தொடர்வதற்கும் அவர் பொதுச் செயலாளராக தொடர்வதற்கோ அது இல்லாமல் போய்வதற்கோ எந்த சம்பந்தமும் இருப்பதாக நான் கருதவில்லை. 100% சம்பந்தம் இருக்கிறதா நான் நினைக்கிறேன். எதனால அப்படின்னு சொன்னா, இவர்கள் பெருமை கொள்வதும் சசிகலா அவர்களுடைய பங்களிப்பு, மற்றவர்கள் சந்தேகம் கொள்வதும் சசிகலா அவர்களுடைய தலையீடு. அப்ப அவர்கள் அந்த இடத்துல பொதுச்செயலாளர் நீடிக்க முடியுமா இல்லையா அப்படிங்கிற பொறுத்து தான் அதிமுகவில் அந்த குடும்பத்தினருடைய பங்களிப்பு, அது தலையீடா பார்க்கிறதா பங்களிப்பா பார்க்கிறதா. அப்ப அந்த கட்சி அடுத்த கட்டமா எப்படி மூவ் ஆகும்? திரு பன்னீர்செல்வம் அவர்கள் ரிவோல்ட் பண்ணதே அந்த ஒரு காரணத்துக்காக தான், வேற எந்த பிரச்சனையும் இல்லை. அவர் அதிமுக காரர் தான், அவர் அந்த குடும்பத்தை பத்தி மட்டும் தான் பேசுறாரு. அவங்க பொதுச்செயலாளர் நீடிக்க முடியுமா இல்லையாங்கிற கேள்வி ஒரு $1 மில்லியன் கொஸ்டின் இல்லையா? அது $1 மில்லியன் கொஸ்டின் கட்சியை பொறுத்த வரைக்கும், ஆட்சியை பொறுத்த வரைக்கும் அல்ல. என்னுடைய கணிப்பு பிரகாரம் அவர் நாளை மறுநாள் திரு பழனிசாமி தன்னுடைய பெரும்பான்மையை நிரூபித்து விட்டால் அநேகமாக இங்கு தனியாக இருக்கிற 2+8 நீங்கள் நினைவு வைத்துக் கொள்ள வேண்டும். அவர்களுக்கு, அதாவது திரு பழனிசாமியினுடைய ஆதரவாளர்களுக்கே அல்லது திருமதி சசிகலாவின் ஆதரவாளர்களுக்கே தங்கள் மீது நம்பிக்கை இல்லாத காரணத்தால் அந்த 8 பேரை இன்னும் பதவி நீக்கம் செய்யவில்லை. திரு பன்னீர்செல்வத்தையும் திரு கரெக்ட் அந்த 8 எம்எல்ஏ இன்னும் விட்டு வைத்திருக்கிறார்கள். அவர்கள் திரும்பவும் வரலாம், அவர்கள் ஆதரவு நமக்கு தேவைப்படும் என்கிற தொலைநோக்கு திட்டத்தோடு தான் அவர்களை விட்டு வைத்திருக்கிறார்கள். இவர் முதலமைச்சராக நிமிர்ந்து அமர்ந்து விட்டால் அந்த 8 பேரும் வந்து விடுவார்கள். அநேகமாக கட்சியில் பிரச்சனை முடிந்துவிடும். நான் நேற்று கூட சொன்னேன், இந்த ஆன்டி டிஃபெக்ஷன்லாம் 10வது ஷெட்யூல், அதில் பேரா 2B கட்சி தாவல் தடை சட்டம் ஷெட்யூல் 10வது ஷெட்யூல். அதில் இன்னொரு வினோதமான விஷயம் இருக்கு, பல பேருக்கால வெளியே சொல்லப்படாத விஷயம். என்ன சொல்லுதுன்னா, இப்படி விப்பை எதிர்த்து ஓட்டு போட்டால் கூட 15 நாள் இல்லை அவங்க கண்டோன் பண்ணலாதுன்னு இருக்கு. விப்பை எதிர்த்து ஓட்டு போட்டுட்டாலும் இல்லை விப்பை எதிர்த்து வராமல் வெளியே இருந்துட்டாலும் அது ஆன்டி டிஃபெக்ஷன் லாவில் வருது. ஆனால் அந்த கட்சி 15 நாட்களுக்குள் கண்டோன் பண்ணி அவனை விட்டுறலாம். அப்படி கண்டோன் பண்ணலேன்னு சொன்னாதான் ஸ்பீக்கருக்கு இன்டிமேட் பண்ணி டிஸ்குவாலிஃபை பண்ணணும். இந்த இடத்துல கட்சி தாவல் தடை சட்டம் பொருந்துமா? இவங்க யாருமே திமுகவுக்கு வாக்களிக்கல, காங்கிரசுக்கு வாக்களிக்கல, தங்களுடைய கட்சியை சேர்ந்த இன்னொருக்கு தான் வாக்களிக்க. 2 விஷயம். இவருக்கு நீங்கள் வர வேண்டும் என்பது விப் பாயிண்ட் 1, கலந்து கொள்ள வேண்டும். விப் 2, திரு பழனிசாமிக்கு நீங்கள் வாக்கு செலுத்த வேண்டும். 2 விப். இந்த விப்புங்கிறது என்னது? அந்த கொரோனா சொல்லக்கூடியது. ஆமா ஆமா, இல்ல அவர் போடுற உத்தரவு. ஆமா. என்னுடைய சந்தேகம், இன்னைக்கு 10 பேர் அங்க இருக்கிறாங்களா திரு பன்னீர்செல்வம் உட்பட, 11வது ஆளா விப்பும் பன்னீர்செல்வம் கூட இருக்கிறான்னு வச்சுக்கோங்க. அந்த விப்பு மிச்சம் இருக்கக்கூடிய 123 பேரும் பன்னீர்செல்வம் தான் வாக்களிக்கணும்னு சொன்னா அது லாஜிக்கலா இருக்குமா? நீங்க 11 பேர் சேர்ந்து கூட இந்த கேள்வி கேட்டீங்க, எனக்கு ஞாபகம் இருக்கு. நீங்க வேற யாரையோ கேட்டதனால நான் பதில் சொல்ல முடியல. அந்த விப்பு வேலிட் விப்பாங்கிற கொஸ்டின் வரும். நான் முந்தைய சொன்ன இந்த சூழ்நிலை தமிழ்நாட்டுக்கு புரிதல்ல. திரு மதியழகன் ஸ்பீக்கராக இருந்து அன்றைக்கு திரும்பவும் சொல்லுகிறேன். எனவே அது வேறு ஒரு சூழ்நிலை. அந்த விப்பு வேலிட் இல்லை, புரிஞ்சுக்குங்க. நீங்க
இல்ல அதான் சொல்ல வரேன். ஒரே ஒரு நபர் போய் நான் திரு பன்னீர்செல்வம் கூட ஒரே ஒரு விப்பு மட்டும் சேர்ந்திருந்தாரு. 10 பேரோட வேண்டாம். ஒரு வித்தியாசம் 130 வாக்களிச்சோம். 130 பெருசா 1 பெருசா வித்தியாசம் உண்மை வித்தியாசம் வேலிட் விப்பாக இருந்தால்தான் ஆன்டி டிஃபெக்ஷன் லா வரும். இன்றைக்கு இருக்கிற சூழ்நிலையில் இது வேலிட் விப்பு தான். நீங்கள் கற்பனை செய்து கொள்ளுகிற காட்சி இப்போது இல்லை. ஒருவேளை அந்த காட்சி வந்தால் அன்றைக்கு நாம் பாலத்தை தாண்டுவோம். இன்றைக்கு தேவையில்லை. நான் சொல்றேன் அன்னைக்கு இப்ப நான் சொல்ற நாளை கழிச்சுங்க 48 மணி நேரத்துக்குள்ள நடக்கக்கூடிய விஷயம். அன்னைக்கு அந்த விப்பு வந்து இல்ல நீங்க எல்லாருமே வந்து பன்னீர்செல்வம் தான் வாக்களிங்கன்னு சொன்னாருன்னா சபாநாயகர் என்ன முடிவு எடுக்க முடியும்? உச்சநீதிமன்றம் எப்படி தலையிடும்? கவர்னர் எப்படி வேடிக்கை பார்ப்பாரு? உடனே அந்த கட்சி கூடி அரை மணி நேரத்தில் விப்புல இருந்து எடுத்துட முடியும் சார். அரை மணி நேரம் தான் நான் சொல்றேன். இல்ல சார் சபா இல்ல சார் உங்களுக்கு தெரியும் அந்த அரை மணி நேரத்துக்கு வந்து விப்பு கொடுக்க முடியாது. விப்பு ஏன்னா கலந்துக்கணுங்கிறதுனால வேற பல ஊர்ல இருக்கலாம். அவன் ஒருத்தர் ஆஸ்பத்திரியில் இருக்கிறார். இப்ப அரை மணி நேரம் சபாநாயகருடைய ஆதரவு திரு பன்னீர்செல்வம் தரப்புக்கு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். சபாநாயகரை மாத்தணும்னு சொல்லிட்டு தரப்புல அந்த தரப்புல சசிகலா தரப்புல சண்டைக்கு வருவாங்க. அப்ப வந்து இல்ல நம்பிக்கை வாக்கெடுப்பு சபாநாயகரை வச்சுட்டு பண்றதா சபாநாயகர் மாத்தி பண்றாங்க கேள்வி எல்லாம் வரும். சோ நீங்க நினைக்கிற மாதிரி விப்பையோ சபாநாயகரை ஒரு நாள்ல மாத்திர முடியாது. அதுக்கு ஒரு டீடைல்டு ப்ரொசீஜர் இருக்கு. விப்பு அப்படி அல்ல. சபாநாயகர் சபைக்கு பொதுவான தலைவர், எல்லா கட்சிக்கும் பொதுவானவர். விப் என்பது சார் நம்ம ஊர்ல திரு ஜெயக்குமார் அவர்கள் சபாநாயகராக இருந்த போது அவர் மாட்டு சாதாரணமா மாற்றப்பட்டார். ராஜினாமா கடிதம் கொடுத்தார். அவர் வந்து ஜெயபால் அவர்கள் நடக்கல. ராஜினாமா கடிதம் நீங்கள் சொன்னீர்கள். இப்போது ராஜினாமா கடிதம் கொடுத்தார். கட்சி தலைமைக்கும் அவருக்கும் கருத்து வேறுபாடு. அவர் நீக்கப்படவில்லை. ராஜினாமா கொடுத்தால் வெளியே அவர் போய் விடுகிறார். எனவே நீங்கள் விப்பையும் ஒரு கொறடாவையும் ஸ்பீக்கரையும் ஒன்று அல்ல. விப்பை அவர்கள் நினைத்தால் இந்த நாளை மாலை நீக்கிவிட முடியும். எனவே நீங்கள் கேட்ட கேள்விக்கு பதில் விப் என்பவர் அந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் கூடி அவருடைய தலைவராக இருக்கிறவர் இல்லை என்று சொன்னால் இன்றைக்கு அந்த சட்டமன்ற கட்சி தலைவர் திரு பழனிசாமி அவர் முடிவெடுத்தால் மாற்றிவிடலாம். எனவே அது பொருந்தாது. ஸ்பீக்கரை அதையும் கம்பேர் பண்ண முடியாது. திரு ரமேஷ் அவர்கிட்ட கேட்குற ஒரு விஷயம், இந்த பிரச்சனையில் இவர்களுக்கு இடையில இனிமேலும் சமரசத்துக்கு எதனா வாய்ப்பு இருக்கிறான்னு நினைக்கலாம்? திரு தமிழ்மொழியில் குறிப்பிட்டது போல சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றவர்கள் யாரும் நீக்கப்படலை அப்படின்னு சொல்லும் போது அவர்களுக்கு திரும்ப ஒரு வாய்ப்பு கொடுக்கறதுக்கான ஒரு எண்ணம் இருக்குதா? ஏன்னா அவங்களுக்கு வந்து ஒரு தம்பிங் மெஜாரிட்டி இல்லை. இன்னைக்கு தேதிக்கு வந்து ஒரு 7 பேர் தான் கூடுதலாக இருக்கிறாங்க. ஸோ அந்த 7 பேருடைய மனநிலை நாளைக்கு எதனா மாற்றம் ஏற்படுமானால் வெளியில் இருக்கக்கூடிய 8 பேர் உள்ள வந்தால் நல்லதா அப்படிங்கிற மாதிரி இன்னொரு ஆப்ஷனை கதவை திறந்து வைத்திருக்கிறதா அதிமுக? நிச்சயமாக வந்து அவர்கள் தரப்பில் இருந்து யாராவது வந்தாங்கன்னா நிச்சயமாக இந்த தரப்பில் ஏற்றுக்கொள்வார்கள். ஆனால் என்ன இப்போது 4.5 ஆண்டு காலம் சட்டமன்றத்தினுடைய இந்த ஆட்சியினுடைய ஆயுட்காலம் எஞ்சி இருக்கிறதுனால ஆட்சி கவிழ்வதற்கு பெரும்பான்மையான எம்எல்ஏக்கள் விரும்ப மாட்டார்கள். ஆனால் கட்சி அமைப்பு இப்போது ஏற்பட்டிருக்கிற ஓ பன்னீர்செல்வத்தினுடைய ஆதரவு அமைப்பு ஆதரவாளர்கள்னு இருப்பார்கள் பாருங்கள், அவர்கள் வந்து திடமாக நம்புகிறார்கள் இன்றைக்கு ஆட்சி இந்த பக்கம் இருக்கலாம், மக்களுடைய ஆதரவு பொதுத்தளத்தில் ஆதரவு திரு பன்னீர்செல்வம் அவர்களுக்குத்தான் கூடுதலாக இருக்கிறது என்று நம்புகிறவர்கள் ஓ பன்னீர்செல்வம் பக்கம் ஒரு கணிசமானவர்களாக இருக்கிறார்கள். தேர்தல் அது பற்றிய பிரச்சனை தேர்தலின் போதுதான் வரும். அதனால சட்டமன்ற உறுப்பினர்கள் இந்த ஆட்சி கவிழாமல் இருப்பதற்கு கூடுமானவரை முயற்சி செய்வார்கள். ஆனால் அதில் வேறு சில பிரச்சனைகள், ஈகோ இஷ்யூஸு, வெளி அழுத்தங்கள், இந்த மாதிரியான இஷ்யூக்களை இந்த ஆட்சி எதிர்நோக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஓகே, ஏன்னா திருமதி வானதி அவர்கிட்ட இறுதியாக கேட்க ஒரு முறை ஒரு கேள்வி. மத்திய அரசுக்கு வந்து திரு வெங்கையா நாயுடு அவர்கள் மத்திய அமைச்சர் சொன்னது போல ஓ பன்னீர்செல்வம் முதலமைச்சராக இருக்கிறாரா, சசிகலா முதலமைச்சராக இருக்காங்கலாம் எங்களுடைய வேலை இல்லைங்க, அது அவங்களுடைய கட்சி பிரச்சனை சொல்றாரு. ஆனால் ஒரு நிலையான அரசு இருக்கிறதா, அந்த அரசுல வந்து ஹார்ஸ் ட்ரேடிங் நடக்காமல் இருக்கிறதா, ஒரு சட்டவிரோதமான விஷயங்கள் நடக்காமல் இருக்கிறதா அப்படிங்கிற கண்காணிக்கக்கூடிய கடமை மத்திய அரசு இருக்கிறது. அதனால தான் மத்திய அரசுடைய பிரதிநிதியாக ஆளுநர் இருக்கிறார். அதனால தான் இவர் ஆழ்ந்த நிதானத்தோடு செயல்பட்டு ஒவ்வொரு விஷயமா பலமுறை கலந்து ஆலோசித்து இந்த முடிவு எடுத்தார். இப்ப நடக்கக்கூடிய விஷயங்கள் சட்டசபை உள்பட அத்தனையுமே டிரான்ஸ்பரண்டா தான், வெளிப்படையாக தான் நடக்கிறது, ஒன்னும் கோல்மால் நடக்கல அப்படிங்கிற உத்தரவாதத்தை மத்திய அரசு வந்து மேற்பார்வையிடுமா? இதுல அரசியலமைப்பு சட்டப்படி ஒரு கவர்னர் என்ன சட்டத்தின் பிரகாரம் வந்து முடிவெடுக்கிறாரோ அப்படிங்கிறதுல ஒவ்வொரு டெசிஷன்லையும் நேரடியா சென்ட்ரல் கவர்மெண்ட் அதுல மானிட்டர் பண்றதுக்கான மெக்கானிசம் இல்லை. மத்திய அரசாங்கத்தினுடைய நேரடி பிரதிநிதி அல்லது டெய்லியும் ரிப்போர்ட் அனுப்பிச்சு இங்க நடக்கிற விஷயங்களை சொல்றதுக்காக அப்படின்னு இல்லை. கவர்னரோட ரோல், கவர்னரோட பவர்ஸ் இதெல்லாமே ரொம்ப கிளியரா டிஃபைன் ஆயிருக்கு. அதனால மத்திய அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு அமைச்சர் அந்த மாநிலத்திற்கு உள்ளாக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசாங்கத்தை பற்றி ஒரு கருத்து சொல்கிறார்.
அதனால ஒவ்வொரு ப்ராசஸும் அது எந்த மாதிரி போயிட்டு இருக்கு, சட்டத்தின்படி நடப்பதெல்லாம் மக்களுடைய ஆதரவின்றி இருக்கிற மாதிரி நடக்குதா அப்படிங்கறதெல்லாம் அரசியலோட டெவலப்மெண்ட். அதனால ஒவ்வொரு விஷயத்தையும் நாம இதுல சட்டத்துப்படி நடக்குதானா சட்டத்துப்படி நடக்குது, எம்எல்ஏக்களோட ஒரு கையெழுத்து இருக்கு அல்லது அவர்களுடைய எண்ணிக்கையை கண்ணு முன்னால காட்டுறாங்க, ஒவ்வொருவரையும் தனித்தனியாக பரிசோதித்து இல்ல அவங்க சொல்றது உண்மையா பொய்யான ஒரு சோதனை நடத்தினதுக்கு அப்புறம் கவர்னர் அவங்கள அனுமதிக்கணும் அப்படிங்கிற மெக்கானிசம் இங்க இல்லாதப்போ இன்னைக்கு இருக்கிற சூழல் இப்படி இருக்கு. ஆனால் அதற்கான சந்தேகங்கள், பயங்கள் இதெல்லாம் இருக்கிற விஷயத்தையும் நம்ம மறுக்க முடியாது. ஓகே, நான் திரு ராமலிங்கம் அவர்கள்ட்ட, முத்துராமலிங்கம் அவர்கள்ட்ட இறுதியாக கேட்க விரும்புகிற விஷயம், இந்த சுற்றுல திரு எடப்பாடி பழனிசாமி மற்றும் சசிகலா அவங்க ஜெயிச்சுட்டா நீங்க நினைக்கிறீங்களா, அல்லது இரு சுற்றுலே அவங்க ஜெயிச்சிட்ட மாதிரி உங்களுக்கு தெரியலையா? நீங்கள் உங்களுடைய தலைமையிலேயே முதலமைச்சராக தொடர்ந்து சட்டமன்றத்தை கூட்டி நம்பிக்கை வாக்கெடுப்பு கோரினால் நாங்கள் வெற்றி பெறுவோம்னு முதலமைச்சர் நம்முடைய தொலைக்காட்சி அளித்த பேட்டிலே சொன்னார். ஆனால் அவர் பதவி மாற்றப்பட்டு திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சராக அழைக்கப்பட்டார். அவர்கள் தான் நம்பிக்கை வாக்கெடுப்பு கோர போறார். இப்போ வரைக்கும் 124 எம்எல்ஏக்கள் அவங்களுடைய முழுமையான மேற்பார்வையில் இருக்கிறாங்க. சோ அவர்கள் இந்த சுற்றுல வெற்றி பெற்ற மாதிரி நீங்க நினைக்கலையா? உங்களுக்கு ஒரு பின்னடைவு மாதிரி நீங்க நினைக்கலையா? இல்லை சார், அதாவது அவங்க எம்எல்ஏக்களை இதுவரை விட்டுருந்தாங்கன்னா நிச்சயமாக யாருக்கு ஆதரவுன்றது வெளிப்படையாகவே தெரிஞ்சிருக்கும். இப்போ சட்டமன்றம் கூடியிருக்கு, ஆதரவு தெரிவிப்பாங்க. நிச்சயமாக சொல்கிறேன், தற்போது பதவியேற்றிருக்கிற திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நிச்சயமாக நம்பிக்கை வாக்கு பெற முடியாது. இது உங்களுடைய யூகமா? அவருக்காக வாக்களித்து விட்டு இது உங்களுடைய யூகமா? ஆட்சியை காப்பாற்றுவதற்கு யாரும் முன் வருவதற்கு சட்டமன்ற உறுப்பினர் மனநிலை கூட சரியில்லை என்றுதான் எங்களுக்கு வந்து கொண்டிருக்க தகவல். நீங்க அங்க இருக்கக்கூடிய 124 நண்பர்களோட தொடர்புல இருக்கிறீங்களா? உங்களுடைய திரு பன்னீர்செல்வம், திரு கண்டிப்பா 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 எல்லாம் அங்க இருக்கிற எங்கள்ட்டலாம் பேசுறோம், நாங்கள் பேசித்தான் இருக்கிறோம். இன்னைக்கு 4 மணிக்கு முன்னாடி வரைக்கும் வேறு நிலையில் இருந்தது, இன்னைக்கு 4 மணிக்கு பிறகு வேறு நிலையில் இருக்குன்னு திரு ரமேஷ் அவர்கள் கருதுறாரு. அதை மாதிரி நீங்க நினைக்கலையா? இல்ல இல்ல, அதெல்லாம் பேசிக்கிட்டு தான் இருக்கிறோம். இங்க அவங்க மாண்புமிகு ஓ பன்னீர்செல்வம் இடத்தில் ஒன்றும் கவலைப்படாதீங்கன்னா நிச்சயமா அம்மாவுடைய ஆத்மா உங்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணும். நிச்சயமா அம்மா விரும்பிய சேவை செய்யக்கூடிய மக்களுடைய விருப்பமும் தொண்டர்களுடைய விருப்பமும் வரக்கூடிய ஒரு ஆட்சி அமைவதற்கு நாங்கள் உறுதுணையாக இருப்போம். இன்னைக்கு கட்டாயத்தின் அடிப்படையில் நாங்கள் கையெழுத்தெல்லாம் போட்டு கொடுத்துருக்கிறோம். திறந்த வெளிக்கு வந்தவுடன் எங்களுடைய மனநிலையை நாங்கள் வெளிப்படுத்துவோம்னு சொல்லியிருக்கிறார்கள். ஸோ இப்போ நாளை மறுநாள் நடக்கக்கூடிய நம்பிக்கை வாக்கெடுப்பில் இப்போது இருக்கக்கூடிய 124 வாக்குகளை திரு எடப்பாடி பழனிசாமி பெற முடியாதுன்னு நினைக்கிறீங்க? நிச்சயமா நிச்சயமா. ஓகே, நான் திருமதி வளர்மதி அவர்கள்ட்ட எனக்கு விரைவாக நிறைய விஷயங்கள் கேட்க வேண்டியிருக்கு. ஒன்று, இந்த 2014 செப்டம்பரில் 17 நீங்கள் கண்ணீர் விட்டு அழுது இன்னைக்கு வரைக்கும் வாட்ஸ்அப்பில் சுற்றிக்கிட்டே இருக்குது. அப்படி நீங்கள் உங்களுடைய தலைவி சிறையில் இருந்தாங்க, நீங்கள் அப்படிப்பட்ட சந்தர்ப்பத்தில் பதவி ஏற்க வேண்டியதாக போச்சு அப்படின்னு. இன்னைக்கும் அதே உங்களுடைய தலைவி ஒரே ஒருத்தர் தான் இல்லை, அதே 3 பேர், அன்னைக்கு எந்த 3 பேர் உள்ள இருந்தா 4 இருந்தாங்களோ நீங்கள் அந்த மிச்சம் 3 பேர் உட்காந்துருக்காங்க. அதில் ஒருத்தர் உங்கள் கட்சியுடைய பொதுச் செயலாளர் உள்ள வந்திருக்காங்க. ஒரு கண்ணீர் இல்லை, ஒரு கம்பளை இல்லை, ஒரு அழுகை இல்லை, எல்லா அமைச்சர் பெருமக்களும் சிரிச்சுட்டு பேசிட்டு ஜாலியாக இருந்து ஒருத்தர் தோலை தட்டிக்கிட்டு அத்தனை காட்சியில் வந்திருக்கு. இவ்வளவுதான் உங்களுடைய பொதுச் செயலாளர் மீதான பாசமா? அதாவது கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் சின்னம்மா அவர்கள் உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு வந்ததற்கு பிறகு சட்டமன்ற உறுப்பினர்களோடு பேசுகிற பொழுது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நிர்வாகிகள் அனைவரோடு பேசுகிற போது சொன்னார்கள், யாருமே அழக்கூடாது, இது மிக முக்கியமான காலகட்டம், நாம் வெற்றி பெற வேண்டியது மிக மிக முக்கியம், யாரும் கலங்கக்கூடாது என்று அனைவருக்குமே அறிவுரை சொல்லிவிட்டு போயிருக்கிறார்கள். சொல்லுவது அவர் சொன்ன வார்த்தை. எந்த கட்சியுடைய ஆட்சி நடக்கிறதோ அந்த கட்சியுடைய பொதுச் செயலாளர் 24 மணி நேரத்துக்கு முன்னாடி இதே 4 மணி வாக்குல அவங்க சிறையில் அடைக்கப்பட்டாங்க. 24 hours சார், 6 மாசம் ஆச்சுன்னா ஒரு மரணம் கூட ஒரு மாற்றத்தை ஏற்படும் மறுக்கல. 24 மணி நேரத்துக்குள்ள அப்படி ஒரு பொதுச் செயலாளர்னு ஒருத்தர் இருந்த மாதிரியே இல்லாம அவர் ஜெயிலுக்கு போயிருக்கிறாருங்க ஒரு எண்ணம் கூட இல்லாம எல்லா பத்திரிகையிலும் போடுறாங்க, மெழுகுவர்த்தி உருட்டுவாரா, ஊதுவத்தி உருட்டுவாரா போடுங்க. அப்படி அந்த ஒரு அழுத்தம் தாக்கம் இந்த அதிமுக இருக்கக்கூடிய அமைச்சர் பெருமக்களுக்கு இருந்திருக்குமே. ஆனால் கண்ணீர் வேண்டாம், கம்பளம் வேண்டாம், ஒரு அமைதி, ஒரு மௌனம். வெடி வெடிக்கிறாங்க. அம்மா அவர்கள் மீது தீர்ப்பு என்று சொன்ன உடனேயே பன்னீர்செல்வம் சார்பில் கூட தான் சொன்னாங்க. சொன்னாங்களா? ஆமா மேடம், வெடி சொன்னாங்கன்னு சொல்லக்கூடாது. வெடி வெடிச்சது உண்மைதானே? பாருங்க, அதாவது அவங்க அறிவுரை செய்துவிட்டு போயிருப்பது உண்மை.
அவர்கள் தீர்ப்பு பெற்றதற்கு பிறகு போயஸ் தோட்டத்துக்கு வந்தபோது அங்கே இருந்த அனைத்து கழகத்தினுடைய தொண்டர்களும் அனைவருமே அவரை பார்த்து கதறி அழுதார்கள். அப்போது சொன்ன வார்த்தை இல்ல, நான் புரிஞ்சுக்கிறேங்க. அவங்க வந்து யாருமே அழக்கூடாது. அவங்க தன்னுடைய தொண்டர்களுக்கு தைரியமா இருக்குன்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்படிதான் சொல்லணும். ஒரு பொதுச்செயலாளர் வந்து கண்ணீர் அவங்க சிரிச்சுட்டே தான் உள்ள போறாங்க, நான் மறுக்கல. ஆனால் இங்க கொண்டாட்டம் என்பது, இங்க நடந்த கொண்டாட்டம் என்பது, அந்த உற்சாகம் என்பது தங்களுடைய கட்சியுடைய பொதுச் செயலாளருக்கு வந்து இந்த மாதிரி சொல்லினா அது என்ன? அதாவது தொண்டர்கள் என்ன நினைச்சிட்டாங்கன்னா, இது மிகப்பெரிய தர்ம யுத்தம் நடந்திருக்குது. இந்த தர்ம யுத்தத்தில் மரியாதைக்குரிய கழக பொதுச் செயலாளர் போய் புரட்சி தலைவி அம்மா சமாதியில் போய் சபதம் செய்து விட்டு போன அந்த சபதம் ஜெயித்திருக்கிறது. அது சந்தோஷம். ஏன்னா இந்த 10 நாள் நடந்த மிகப்பெரிய போராட்டம், மிகப்பெரிய பிரச்சனைகளுக்கு மத்தியில் இது ஒரு மிகப்பெரிய வெற்றி. ஆட்சி அமைக்க ஆளுநர் அழைத்திருக்கிறார் என்று சொல்லுவதற்கு முன்னால் என்னென்ன நடந்தது, என்னென்ன சம்பவங்கள், ஏதோ நாட்டையே பிடித்து விட்டதை போல ஆடிய கொண்டாட்டங்கள். இதை பார்த்த தொண்டர்கள் உற்சாக மிகுதியால் ஜெயித்து விட்டோம் என்கிற ஒரு மிக ஆர்வத்தில் எங்க இருக்காங்க என்பதை மறந்துட்டு, அதாவது பொதுச் செயலாளர் அப்படின்றத கழக 2014 செப்டம்பர்ல மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா சிறையில் இருக்கும் போதும் அதிமுக ஆட்சி தான் பதவியேற்றது. திமுகவோ காங்கிரஸோ பாஜகவோ பதவி இருக்கல. அதிமுக அப்ப நம்முடைய ஆட்சி தொடர்கிறதே நீங்க சந்தோஷப்படலையே? எங்க பொதுச்செயலாளர் ஜெயில இருக்காங்களே தான வருத்தப்பட்டீங்க. இப்ப இருந்த நிலைமை வேற, அப்ப இருந்த நிலைமை வேற. 2014 நிலைமை வேற, இன்றைக்கு 2017 நிலைமை வேற. அதான் சொல்றேன். அன்னைக்கு கண்ணீர் கதறல் கம்பளை, இன்னைக்கு உற்சாகம் வேட்டு பட்டாசு. நீங்க இப்ப நடந்த நிலைமை வந்து இந்த இயக்கத்துக்குள்ளேயே இருந்து ஒரு முதலமைச்சர் பதவியை அனுபவித்து விட்டு வெளியே போய் இந்த இயக்கத்தை பற்றி மிக கேவலமான முறையிலே அனைத்து இயக்கத்தை பத்தி ஒரு வார்த்தையும் சொல்ல, இயக்கத்தை பத்தி ஒரு வார்த்தையும் சொல்ல திரு பன்னீர்செல்வம். அதிமுக பத்தி இது அனைத்து அதிமுக ஆட்சி தானே. அதிமுக ஆட்சி பத்தி சொல்ல அவர் சொல்லக்கூடியது சசிகலா அவர்களுடைய குடும்பத்தினரை பற்றி மட்டும் தான் ஸ்பெசிபிக்கா நிக்கிறார், வேற ஒண்ணும் சொல்ல. இப்ப 5 நிமிஷத்துக்கு முன்னாடி இப்ப முதல்ல பேசிய மரியாதைக்குரிய சகோதரர் முத்துராமலிங்கம் அவர்கள் என்ன சொன்னாரு? இவர்கள் தலைமையிலான ஆட்சி. அவர் என்ன சொன்னார்? இந்த ஆட்சிக்கு பெரும்பான்மை கிடைக்காது, எடப்பாடி பழனிசாமி வரமாட்டார். அதற்கான காரணம் அதுக்கு அதிமுக இல்லைங்க. அதற்கான காரணம் அதிமுக இல்ல. திரு டிடிவி தினகரன், திரு திவாகரன், திருமதி சசிகலா இவர்களுடைய முன்னெடுப்பில் நடக்கக்கூடிய விஷயம் அது நியாயம் இல்லைன்னு அவங்க கருதுறாங்க. இல்ல அது நாங்க நியாயம்னு கருதுறோம். அவர் நியாயம் இல்லைன்னு சொன்னா நாங்க ஏத்துக்க முடியாது. அதனால அதிமுக எதிராக செல்வான்னு சொல்லுவாங்க. அதிமுக இது அதிமுக தான், இது அனைத்து இந்திய அண்ணா திமுக தான். இது அனைத்து இந்திய புரட்சி தலைவர் எம்ஜிஆர் கண்ட தலைமை கழகம் எங்க கிட்ட இருக்குது. புரட்சி தலைவி அம்மாவும் கண்ட எங்க கிட்ட இருக்கு. எதிர்த்தது திமுக இல்லங்க. இந்த இடத்துல உங்களை எதிர்த்தது திமுக அல்ல, உங்களுடைய அவைத் தலைவர், உங்களுடைய பொருளாளர், உங்களுடைய கட்சியுடைய மூத்த நிர்வாகிகள், ஒவ்வொரு இல்லங்க அமைச்சர் பெருமக்கள். திரு பாண்டியராஜன் போனாரு, திரு செம்மலை முன்னாடி போனாரு. தேமுதிக கலந்து முந்தா நாள் வந்துட்டு இவர் பேசுவாரா? எல்லாமே அவர் தானே அமைச்சராக்குனீங்க. அமைச்சர் சொல்றதெல்லாம் ஏத்துக்க முடியாது. அவருக்காக தனி பதவியேற்பு விழாவை நடத்தியவர் மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா. அவர் ஒருத்தருக்காக நீங்க சொன்னீங்களே, அவர் ஒருத்தருக்காக அவர் சொல்ற கருத்தெல்லாம் ஏத்துக்க முடியாது. அவர் போனாருன்றதுக்காக செம்மலை, திரு மதுசூதனன், திரு பொன்னையன், திரு கே.பி. முனுசாமி, இன்னும் எவ்வளவு பேர் சொல்லணும். எல்லாருமே மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதாவுடைய குட் புக்ல இருந்தவங்க அத்தனை பேருமே பெரிய பட்டியல். இப்ப இருக்கிறவங்க எல்லாருமே புரட்சி தலைவர் குட் புக்ல இருந்தவங்க. புரட்சி தலைவர் குட் புக்ல இருந்தா இன்னைக்கு மரியாதைக்குரிய கழக பொதுச் செயலாளர் சின்னம்மா பக்கத்துல இருக்காங்க. பதவியேற்று வந்த உடனேயே திரு ஓ பன்னீர்செல்வம் வீட்டில் தாக்குதல், தேனியில தாக்குதல். சோ எது நடக்கக்கூடாது, எது நடந்துரும் எல்லாரும் சொல்லிட்டு இருந்தாங்களோ பெண்கள் மீது தாக்குதல். இது கட்டுப்படுத்த வேண்டிய விஷயம் உங்களுடைய கையில் இல்லையா? உங்களுடைய அரசு இல்லையா? இவங்க எவ்வளவு பேரை இப்ப இவங்க தான் பண்ணாங்க. அனைத்து இந்திய அண்ணா மரியாதைக்குரிய கழக பொதுச் செயலாளர் சின்னம்மாவுடைய தொண்டர்கள் தான் பண்ணாங்கன்னு சொல்றீங்களா? நீங்க சொல்ல வரீங்களா? 2 பேர் தாங்க இருக்காங்க. யாருக்கா நீ சொல்லணும்? ஓ பன்னீர்செல்வம் கற்பனை பண்ணி நான் ஒரு கற்பனை பண்ணலங்க. நான் ஒரு கற்பனை பண்ணல. சிவி சண்முகத்தினுடைய வீடு வார்த்தை நீங்க நல்லா கேளுங்க. திரு ஓ பன்னீர்செல்வம் ஆதரவாளர் அங்க இருக்கிறார்கள், திரு சிவி சண்முகம் ஆதரவாளர் இங்க இருக்கிறாங்க. ஓ பன்னீர்செல்வம் முதலமைச்சராக இருந்த இன்று மாலை 4 மணி வரை எந்த தாக்குதல் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் ஆன 4:30 மணிக்கு மேல தாக்குதல். சகோதரர் பாண்டே அவர்களுக்கு ஒரு கனிவான செய்தி. அதாவது ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் வீடு இங்க இருக்குது, சிவி சண்முகம் அவர்கள் வீடு இங்க இருக்குது. இவருடைய ஒரு அமைச்சராக இருக்கிறார், அவர் பார்க்க வந்திருக்கிறாங்க. இவங்க எல்லாம் அங்க இருந்து தகராறு பண்ணி இருக்கிறாங்க. அங்க இருந்த இல்லங்க தகராறு பண்றாருந்தா திரு பன்னீர்செல்வம் முதலமைச்சரா இருக்கும் போதுலங்க பண்ணிருக்கணும். அவர் முதலமைச்சரா இருக்கும்போது ஒரு தகராறு நடக்கல.
அவர் அவருடைய பதவி மாற்றப்பட்டு திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சராக தேர்ந்தெடுக்கப்பட்ட பிறகு நடக்க தாக்குதல். கரெக்ட். இதெல்லாம் வந்து நீங்க இவங்க பேசுறது எல்லாமே இவங்க தான் தாக்குனாங்க தவறான பிரச்சாரம் பண்ணக்கூடாது. 7ஆம் தேதி இரவுல இருந்துங்க. சரி, குற்றவாளியை கண்டுபிடிச்சிட்டு இவங்க தான் தாக்குனாங்கன்னு சொல்றாங்க. ஆட்சியில நீங்க இருப்பீங்க, நான் கண்டுபிடிக்கணுமா? என்னங்க நீ குற்றவாளி அவங்களே புகார் கொடுத்து கண்டுபிடிச்சிட்டோம். அவங்களே கண்டுபிடிச்சு அவங்களே கைது பண்ணி அவங்களே தண்டனை கைது. ஆட்சி நீங்க நடத்துவீங்க, மத்தவங்க தேடிட்டு போணுமா? இல்ல, ஆட்சி நாங்க தான் நடத்துறதுல மாற்று அதான் நான் கேக்குறேன். நாங்க தான் நடத்துவோம், அது வேற. இல்ல, என்னோட கேள்வி 7ஆம் தேதி இரவு காவல்துறை கிட்ட முறையான புகார் மனுவை கொண்டு போய் இந்த மாதிரி தாக்கப்பட்டிருக்காங்கன்னா யார் குற்றவாளின்னு அவங்க கண்டுபிடிச்சு போறாங்க. இல்லங்க, அப்படிதான் கூவத்தூர்ல போய் எஸ்பி போனாரு, ஐஜி போனாரு, டிஎஸ்பி போனாரு, எல்லாரும் போனாங்க. எல்லாம் அமைதியா இருக்காங்க, எல்லாரும் எழுதி கொடுத்தாங்க. அங்க ஒரு கையெழுத்து, அங்க ஒரு பத்திரம், எல்லாரும் நிம்மதியா இருக்கான்னு சொல்லிட்டீங்க. சோ காவல்துறை விசாரணை என்ன சொல்ல முடியும்? ஊரே சொல்லிட்டு இருக்காங்க, எல்லாரும் சொல்றாங்க அவங்க வந்து கட்டுப்பாடுல இருக்காங்க. பாஜக மிரட்டிட்டோன்றீங்களா? நான் ஏன் சொல்ல போறேன்? அப்ப நீங்க சொல்ற வார்த்தை இல்ல, பாஜக சொல்லுது, திமுக சொல்லுது, உங்களுக்கு நேத்து வரைக்கும் இருந்தவங்க சொல்றாங்க கட்டுப்பாடுல இருக்காங்கன்னு. ஐஜி போறாரு, எஸ்பி போறாரு, டிஎஸ் போறாரு, எல்லாம் சுதந்திரமா இருக்கான்னு சொல்லிட்டு வந்தாங்க. அப்ப நீங்க போய் கம்ப்ளைண்ட் கொடு பாப்போம் சொன்னா இவங்க போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு உடனே போய் சிவி சண்முகத்தை தூக்கிட்டு போறாங்க. இப்ப காவல்துறை அன்னைக்கு முதலமைச்சர் யாரு? திருப்பணிசாமி. அவர்தான் முதலமைச்சர். ஆமா, அவர்தான். உங்க ஸ்டேட்மென்ட்ல காபந்து முதலமைச்சர் இல்ல, அவருடைய கூற்றுப்படியே நான் சொல்றேன். அதிகாரத்தோட இருந்த முதலமைச்சர் அவர் தானே. அப்ப அவர் கையில தான் அன்னைக்கு இருந்துச்சு காவல்துறை. அப்ப யாரு பொய் சொல்லிருக்காங்க? யார் பொய் சொல்லிருக்காங்க? அப்ப காவல்துறை வந்து சொன்னதெல்லாம் பொய்யா? அவங்க உண்மையை பார்த்திருக்கிறாங்க, உண்மையை நேர்ல பார்த்திருக்கிறாங்க, அவங்க தகவல் அறிக்கையை கொடுத்திருக்கிறாங்க, அவ்வளவுதான். அதுவே தவறுன்னா எப்படி? அது கூவத்தூர் விடுதியில போய் இவங்க போய் பார்க்கறாங்க, எல்லாம் பரிசோதனை பண்றாங்க, அங்க இருக்கிறவங்க எல்லாம் ஒழுங்கா தான் இருக்காங்க, எந்த பிரச்சனையும் இல்ல, கடத்தப்படல அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அந்த அறிக்கையை கரெக்டா வந்து கொண்டு வந்து கொடுத்திருக்காங்க. உண்மையத்தான் அவங்க சொல்ல முடியும். அன்னைக்கு அவர் தானே பொறுப்புல இருந்தாரு. இன்னைக்கு அதிமுக சேர்க்கப்பட்டவராக 2 நாளைக்கு முன்னாடி டாக்டர் வெங்கடேஷ் சேர்க்கப்பட்டாரு, 2 நாளைக்கு முன்னாடி திரு தினகரன் சேர்க்கப்பட்டாரு. காலையில சேர்க்கப்படுறாங்க, நமது எம்ஜிஆர்ல வருது, 10 நிமிஷத்துல துணை பொதுச்செயலாளர் ஆக்கப்பட்டார்னு வருது. சரி, அது அவங்களுடைய உரிமை. இதே மாதிரி ஜெயலலிதா இருக்கும்போது நிறைய சொல்றாங்க, திரு ஓஎஸ் மணியன் குறிப்பிட்டது போல வசைபாடி சென்றவர்கள் எல்லாமே கூட பதவி கொடுத்து அவங்க அழகு பார்த்தாங்கன்னு சொன்னார். ஓகே, நான் புரிஞ்சுக்கிறேன். இப்போ வரைக்கும் கட்சியில சேர்க்கப்படாத எனக்கு தெரிஞ்சு திரு திவாகரன் அவர்கள் முதல் வரிசையில் அமர்ந்திருக்கிறார். திரு திவாகரன் அவர்கள் ஆளுநரை சந்தித்து மலர் கொத்து கொடுத்து பேசி வச்சுட்டு போறாரு. போட்டோ எல்லாம் அவருடைய மகன் தான் போட்டுக்கிறார். அப்ப இவர்கள் எல்லோரும் அஞ்சிய அந்த முக்கியத்துவம் ஆட்டோமேட்டிக்கா கிடைக்க ஆரம்பிச்சிருச்சுனாலயா? அதாவது ஒரு விழாவுக்கு வந்த காரணத்தினாலேயே அந்த குடும்பத்துக்கோ அவங்க வந்து எல்லாத்திலையும் தலையிடுவாங்க. அது சகோதரர் ரமேஷ் கேட்ட கேள்வி. அது அதிமுக பதவியேற்பு உள்ளாதானங்க? ஆமா, அதிமுக பதவியேற்பு. என்ன அதுல என்ன தவறு? அதுல என்ன தவறுன்னு நினைக்கிறீங்க? ஒருத்தர் வந்து விழாவில் வந்து உட்கார்ந்ததுனாலேயே அது எல்லா தலையீடு இருக்கும், இப்படி இருக்கும், அப்படி இருக்கும் கற்பனை பண்ணீங்கன்னா நீங்க திமுக எடுத்துக்கங்க. திமுக குடும்பம் இல்லையா? இப்ப முதலமைச்சராக இருந்து காபந்து சர்க்கார் முதலமைச்சராக இருந்த ஓ பன்னீர்செல்வம் ஒரு குடியரசு தின விழாவுக்கு வந்தாரு. அவர் குடும்பத்தை சேர்ந்தவங்க எல்லாம் தான் வந்திருந்தாங்க. அது வந்து உரிமையோட வரலாங்க. நான் என்ன சொல்ல வரேன், ஒரு விழாவுக்கு ஆளுநருடைய மனைவி பக்கத்துல இருந்தாங்க சொல்றீங்க, அது அவங்களோட ரைட். இல்ல, நான் சொல்ல வர்றது என்னன்னா, ஒரு விழாவுக்கு வர்ற காரணத்தினாலேயே நான் அதை தவறுன்னு குறிப்பிட வரல. நான் என்ன கேக்குறேன், ஒரு விழாவுக்கு வர்றதுனால நீங்க தலையீடு இருக்குன்னு சொல்றத நான் இல்ல. நான் என்ன சொல்றேன், திரு தினகரன் அவர்கள் முதலமைச்சராக பொறுப்பேற்றார் என்றால் திரு திவாகரன் அவர்கள் வரதுல ஒன்றும் குழப்பம் இல்லை. அவருடைய உறவினர் முதலமைச்சராக பொறுப்பேற்பது திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள். பதவியேற்கும் போது என்ன சொல்றாருன்னா, என்னுடைய ஞாபகத்துக்கு உட்பட்டு நான் வந்து சத்தியம் பண்ணி கொடுக்குறேன் ஆண்டவன் மேல, தேவைக்கு அதிகமாக இந்த பிரச்சனையில தீர்க்கிறதுக்கு அதிகமாக யார்கிட்டையும் நான் பேச மாட்டேன், யார்கிட்டையும் நான் பகிர்ந்து கொள்ள மாட்டேன், என்னோட ரகசியங்கள் வெளியிலே வராது, நான் யார்கிட்டையும் வந்து அதுதான் சத்திய பிரமாணமே பண்ணி தராரு 1,00,000 பேர் மத்தியில் ஆளுநர் முன்னாடி. ஆனா எதிர யார் இருக்கிறாங்கன்னா திரு எடப்பாடி பழனிசாமியை வழி நடத்தக்கூடியவர்கள். அப்ப இந்த எக்ஸ்டர்னல் இன்ஃப்ளூயன்ஸ் அண்ணா மாதிரி, எம்ஜிஆர் மாதிரி, கருணாநிதி மாதிரி, ஸ்டாலின் துணை முதலமைச்சராக இருந்த அந்த மாதிரி, ஜெயலலிதா மாதிரி, இப்படி ஒரு சுயேட்சையாக இயங்கக்கூடிய முதலமைச்சராக திரு எடப்பாடி பழனிசாமி இயங்க முடியுமா? அவர் கண்டிப்பாக சுதந்திரமாக செயல்படக்கூடிய முதலமைச்சராக தான் இருப்பார். நேரா கோவத்தூர் போயிட்டாங்க. நீங்க இங்க பாருங்க, அதாவது அவர் வந்து உட்கார்ந்து இருந்தாரு, அதுவே தப்புன்றீங்க. அவரே கூட அவருடைய சகோதரி, உடன் பிறந்த சகோதரி, அவங்க இவ்வளவு தூரம் சிறைச்சாலைக்கு சென்று தண்டிக்கப்பட்டிருக்கின்ற உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்பை ஏற்று சிறைக்கு சென்ற நேரத்தில் அவங்க எடுத்த சபதம் ஜெயிச்சிருக்கு அப்படின்ற காரணத்தினால பார்க்கறதுக்கு கூட ஆவலா வந்திருக்கலாம்.
அதை எப்படி நீங்க தப்புன்னு சொல்ல முடியும்? ஓகே, தலையீடு இருக்காது அப்படின்னு நீங்க நம்பிக்கை தெரிவிக்கிறீங்க. காலம் அதனுடைய பதில் சொல்லும். நிச்சயமாக இந்த ரவுண்ட்ல வந்து திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதுல நிச்சயமா ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜ் எடுத்திருக்காங்க. திருமதி சசிகலா அவர்கள் செய்த சபதத்துல முதல் விஷயம் அதிமுக மீண்டும் ஆட்சி கொண்டு வந்து சொல்லி ஒரு 3 சபதங்கள் எடுத்தாங்கன்னு சொல்லி சொல்றாங்க. அந்த 3 சபதத்துல ஒரு விஷயம் வந்து அதிமுகவுடைய ஆட்சியை நான் திரும்ப கொண்டு வந்து சொல்லி அந்த விஷயம் இன்று நடந்திருக்கிறது. நாளை முன்னாள் நம்பிக்கை வாக்கெடுப்பு நடக்க இருக்கிறது. திரு ராமலிங்கம் முத்துராமலிங்கம் போன்றவர்கள் நம்பிக்கை வாக்கெடுப்பு பலிக்காது என்று சொல்கிறார்கள். திருமதி வளர்மதி போன்றவர்கள் நம்பிக்கையோடு இருக்கிறார்கள். என்ன நடக்க போகிறது என்பதை தொடர்ந்து பார்க்க இருக்கிறோம். இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு கருத்து அனைவருக்கும் நன்றி. பார்த்த உங்களுக்கும் நன்றி நண்பர்களே. மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சியை சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.